Vidyakumar IS Academy Institute for your success. சரி, நம்ம அடுத்து நம்ம வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சாட்ல போட்டீங்கன்னா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடுவேன். இதுவரை நம்ம ஜிகேல என்னென்ன பார்த்தோமோ ஸோ அந்த டவுட் சம்பந்தமா கேட்டீங்கன்னா இன்னைக்கு சயின்ஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எவல்யூஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிசிக்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குரூப் 4 சிலபஸ்ல இருக்க டாபிக் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். அது மாதிரி கெமிஸ்ட்ரியும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பயாலஜி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ பயாலஜியில் ஏற்கனவே நம்ம 2 டாபிக் வந்து பார்த்துட்டோம். வந்து என்ன அப்படி பார்த்தோம்னா மெயின் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். உயிர் உலகின் முக்கிய கோட்பாடுகள் வந்து அடுத்து கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்டர்ஸ் உயிர் உலகின் வகைப்பாடு பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம வந்து பரிணாமம் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பரிணாமம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எவல்யூஷன் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான். வந்து நம்ம 10th புக்ல வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதே மாதிரி 11th and 12th இருக்கு. நம்ம குரூப் 4 சிலபஸ் பொறுத்த 10th புக்ல இருக்கிறதுனால நம்ம புக்ல இருக்க 10th புக் கண்டென்ட் மட்டும் தான் நம்ம வந்து இதுல வந்து படிக்க போறோம். ஸோ எவல்யூஷன் அப்படின்ற டாபிக் பரிணாமம் அப்படின்றது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கோம் ஃப்ரெண்ட். வந்து வாங்க படிக்கலாம். ஸோ பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியா வந்து இருக்க போகுது. வந்து உயிரினங்களின் தோற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து சிங்கிள் செல்லடு ஆர்கானிசம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எவால்வ் ஆகி அதுல இருந்து மல்டி செல்லுலார் பல செல் உயிரினங்கள் தோன்றி அந்த பல செல் உயிரினங்கள் அடுத்த எவல்யூஷன்ல என்ன ஆகுதுன்னா பெரிய உயிரினங்களா மாறுது. அப்படி பார்க்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி போகுது அப்படின்னா விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து எவல்யூஷன்ல வந்து நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒரு செல் உயிரினத்தில் ஆரம்பிச்சு ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே தாவரங்கள் உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ விலங்குகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதுகு நாணுள்ளவை முதுகு நாணற்றவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 வகையா வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல வந்து விலங்கு உலகத்துல வந்து நம்ம படிச்சோம். முந்தானத்து வந்து படிச்சோம். வந்து ஸோ அப்போ வெர்டிபிரேட் அண்ட் இன்வெர்டிபிரேட் அப்படி பார்க்குறோம். அப்போ வெர்டிபிரேட் அப்படின்ற கேட்டகரியில வரக்கூடியது அப்படின்னு எடுத்தா மனிதன் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ல வந்து முதுகு நாணுள்ள அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி ஊர்வன அப்படின்றது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பூச்சி இனங்கள் இருக்கு, அப்புறம் புழுக்கள் இருக்கு அப்படி பார்க்குறோம். அந்த மாதிரி தாவரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிளான்ட் அப்படின்றது தனி கிங்டமா வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பாக்டீரியா அப்படின்றது அது ஒரு தனி உலகமா இருக்கு, அதை முன்னீரா அப்படின்னு பார்த்தோம். புரோட்டிஸ்டா வந்து தாவர மிதவை நுண்ணுயிர்கள் விலங்கு மிதவை நுண்ணுயிர்கள் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் எவல்யூஷன்ல எப்படி வந்துச்சு எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னா இந்த பரிணாமம் அப்படின்ற டாபிக்ல நம்ம படிக்கப்படுது. அப்போ உயிரினங்களின் தோற்றம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பூமியின் தோற்றத்தோடு என்னது தொடர்புடையதாக தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ பூமி எப்படி தோன்றுச்சு அப்படின்னா அந்த பெருவெடிப்பு கோட்பாடு அண்டத்தின் தோற்றத்தை விளக்குகிறது. அப்ப பெருவெடிப்பு அப்படின்றது என்னன்னா முதல்ல வந்து இந்த பேரண்டம் அப்படின்றது எப்படி தோன்றுச்சு அப்படின்ற கோட்பாடு வந்து சொல்றது என்ன பெருவெடிப்பு. இது சொன்னது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். சயின்ஸ் கிளாஸ் வந்து யூனிட் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேரண்டத்தின் இயல்பு அப்படின்ற டாபிக்ல ஆப் ஜார்ஜ் லாமெட்ரி அப்படின்ற அறிவியலாளர் தான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம். வந்து அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்தது யாருன்னு அதையும் நம்ம பார்த்தோம். எட்வின் அபில் சொல்லிட்டு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கோட்பாடு அண்டம் ஒரு பெருவெடிப்பினால் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னு பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா விண்மீன்கள் வாயு மேகங்கள் தூசுக்களான விண்மீன் மண்டலம் அப்படின்றது உருவாகுது. அப்ப அண்டத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா பெருவெடிப்பு அப்படின்றதுனால பேரண்டம் அப்படின்னு உருவாகுது. சோ அதுல இருந்து விண்மீன் மண்டலம் அப்படின்றது வந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமி உருவாகி ஏறக்குறைய வந்து இருக்கலாம் என கருதப்படுகிறது. அப்ப இந்த பேரண்டம் உருவானது வந்து 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அந்த பூமி உருவானது 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான் அப்படின்னு பார்க்கிறோம். அதே ஒரு 8 to 9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி திரள் மண்டலம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பூமி தோன்றியது அப்படின்னா 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பூமி தோன்றிய 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினங்கள் தோன்றின அப்படியும். அப்ப பூமி தோன்றி 1 பில்லியனா என்னது 100 கோடி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 100 கோடி ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த 500 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின் மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்ம எது தோன்றுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் தோன்றின. அப்ப பூமி தோன்றி 500 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினங்கள் தோன்றி இருக்க கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப அந்த 500 மில்லியன்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். ஏன்னா எர்த் வந்து தோன்றும் போது எப்படி இருந்திருக்கும், நெருப்பு பந்தா இருந்திருக்கும். அப்ப பூமி கடியில இருக்கக்கூடியது அந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த லாவா அப்படின்னு சொல்லி மேக்மான்னு அந்த மேக்மா அப்படின்றது பூமி முழுக்க மேல் பரப்புல இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா குளிர்வடைய ஆரம்பிச்சிருக்கும். அப்ப பூமி வந்து என்னன்னா சூரியன்ல இருந்து ஒரு பகுதியா உடைஞ்சு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரம் ஒன்னோட ஒன்று மோது அதுல இருந்து சிதறுண்ட பகுதி வந்து பாத்தீங்கன்னா கோள்களா உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. பூமியோட தோற்றத்தை பத்தி சொல்லும் போது அப்ப நெபுலா ஹைபோதீசிஸ் அப்படின்ற ஹைபோதீசிஸும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனுடைய தியரியும் வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இமானுவேல் காண்ட் தியரியும் வந்து பாத்தீங்கன்னா பூமியோட தோற்றத்தை பத்தி பேசுவோம். அப்ப பூமியோட தோற்றம் அப்படின்னு இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்துக்கலாம் சொல்றாங்க. இப்ப பூமிக்குள்ள வந்து உயிரினங்கள் எப்படி தோன்றி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பாடப்பகுதியில் நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் அப்படின்னு சிறப்பு தோற்ற கோட்பாடு அப்படின்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து அப்ப சிறப்பு தோற்றம் அப்படின்றது என்னன்னா வந்து கருத்து பூமியில் உள்ள உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு அப்படின்னு.
அப்ப சிறப்பு தோற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னும் போது என்னன்னா அந்த தெய்வீக படைப்பு அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் சிறப்பு தோற்ற கோட்பாடோட முக்கிய அம்சம். அப்ப கடவுள் தான் படைச்சிருப்பாரு. அப்ப ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மதமும் என்ன பண்ணனா இந்த பூமியில உயிரினங்கள் தோன்ற காரணமாக கடவுள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வின் காரணமாக உயிரினங்கள் தோன்றிருக்கலாம். அப்படி உயிரினங்கள் தோன்றியதிலிருந்து இதுவரை அவற்றில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்ற கருத்தையும் இது வலியுறுத்துகிறது. அப்ப தோன்றும் போதே என்ன ஆகுதுன்னா மனிதனா தோன்றிருக்கு, விலங்கா நாயா தோன்றிருக்கு, சிங்கம் புலியா தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிரினங்களா அப்படியே தோன்றிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றது தான் சிறப்பு தோற்ற கோட்பாடு. அப்ப சிறப்பு தோற்ற கோட்பாடுனா தெய்வீக படைப்பு அப்படின்னு பாக்குறோம். அதுல என்ன தோன்றியதுல இருந்து இதுவரை அவற்றில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அப்படின்னு பாக்குறோம். இப்ப மாற்றம் அப்படின்னு நிகழும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த தோற்ற கோட்பாடு அப்படின்றது என்னன்னா ஏற்றுக்கொள்ளும் பள்ளியா இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்றத பாக்குறோம். ஆனா இருந்தாலும் சமயம் சார்ந்தவர்களால் என்ன பண்ணணும்னா இதுதான் ஏத்துக்கிறாங்க அப்படிங்க. அப்ப அறிவியல் ரீதியா எந்த மாற்றம் ஏற்படவில்லை நம்ம ஒத்துக்கவே முடியாது. ஆனா மாற்றம் ஏற்படாமல் கடவுள் மனிதனை படைத்தான் சொல்றாங்க. குரங்கிலிருந்து மனிதன் உருவானான்னு சொல்லி எந்த மதமும் சொல்லல அப்ப அறிவியல் மட்டும்தான் என்ன சொல்லுதுன்னா குரங்கிலிருந்து தான் அந்த எவல்யூஷன்ல மனிதன் உருவானா. ஃபர்ஸ்ட் இந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீர்வாழ் உயிரினங்களா இருந்தது நிலத்துக்கு வருது. அப்ப கடல் நிலம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்கும்போது இருவாழ்விகளா மாறுது. அதுக்கப்புறம் நிலத்திலே செட்டில் ஆகுது. இது விலங்குலையும் இருக்கு, தாவரங்களையும் இருக்கு. அப்ப இப்பயும் பாத்தீங்கன்னா இருவாழ்விகள் இருக்கு, இப்பயும் கடல வாழ உயிரினங்கள், இப்பயும் நிலத்துல வாழ உயிரினங்கள். அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டம் தோற்றம் எங்க அப்படின்னா நீர்நிலைகள் அப்படின்னு. நீர்நிலைகள் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நன்னீரா தான் இருந்திருக்கு. இப்ப கடல் தண்ணி உப்பு கரிக்குது, ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா நன்னீரா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஆறுகள் அரிச்சு அரிச்சு நிலப்பகுதியில் இருக்க உப்புகள் எடுத்துட்டு போய் படிய வைக்குது. அப்புறம் சூரியன் வெப்பப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா கடல் பரப்புல இருக்க நீர் ஆவியாய் மேல போகும்போது சால்ட் எல்லாம் விட்டுட்டு வெறும் ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் மேல போகும் மேகமா. அப்படி மேகமா போயிட்டு மழை பொழியும். மழை நீர் அப்படின்றது எப்படி இருக்கும்? குடிநீருக்கு உகந்ததா இருக்கும் அப்படி. அதே ஆசிட் ரெயினா இருந்ததுன்னா குடிக்க முடியாது. பட் மழை நீர் அப்படின்றது என்ன அப்படின்னா நன்னீரா இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு அப்படின்னு. அப்ப கடல்ல இருக்கக்கூடிய நீர் ஆவியாய் திருப்பி மழை பொழியுது. எங்க மலை மீது மோதி அப்ப மலைகள் மீது மோதி மழை பொழிவு ஏற்படும் போது திருப்பியும் அடிச்சுட்டு போகும்போது சால்ட் அடிச்சுட்டு போய் கடல்ல போய் சேர்க்குது. அப்ப திருப்பி கடல்ல இருந்து ஆவியாய் போகுது. இந்த இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து நீ அந்த கடல்ல போயிட்டு உப்பு கலந்துகிட்டே இருக்கிறதுனால கடலோட உவர்ப்பு தன்மை அதிகமாகுது. இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும் போது அப்ப தோன்றிய உயிரினங்கள் தான் நிலத்துக்கு வருது. ஒரு சிலது நிலத்திலே செட்டில் ஆகி நிலவாழ் உயிரினங்களா மாறிடுது. ஒன்னு நிலம் கடல்னு சொல்லி மாறி மாறி போயிட்டு இருக்கனால அது என்ன சொல்லணும் இருவாழ்விகளா இருக்கு அப்படின்னு. இருவாழ்விக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தவளையை சொல்லுவோம், நன்னீர் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து சுய படைப்பு கோட்பாடு, உயிரி பிறப்பு. என்ன சொன்னா உயிரற்ற பொருட்கள் இருந்து தன்னிச்சையாக உயிர் தோன்றியது. அப்ப உயிரற்ற பொருட்கள் இருந்து தோன்றியது என்னன்னா சுய படைப்பு கோட்பாடு. அப்ப உயிரிலி பிறப்பு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப மீன்கள் சேற்றில இருந்தும், தவளைகள் ஈரமான மண்ணில் இருந்தும், பூச்சிகள் அழுகும் பொருட்கள் இருந்தும் தோன்றியதாக நம்பப்படுகிறது அப்படி பாக்குறோம். சோ அப்ப இந்த கோட்பாட்டுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா சுய படைப்பு கோட்பாடுல முக்கியமான வார்த்தை என்னன்னா உயிரற்ற பொருட்கள் இருந்து தன்னிச்சையாக உயிர் தோன்றிருக்கணும். கடவுள்லாம் கிடையாது, உயிரற்ற பொருட்கள் இருந்து தோன்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சுய படைப்பு கோட்பாடு சுயமா தோன்றிருக்கணும். எப்படின்னா மீன்கள் எங்க இருந்து தோன்றிருக்கணும்? சேற்றில இருந்து தோன்றிருக்கணும். தவளைகள் பாத்தீங்கன்னா ஈரமான மண்ணில இருந்து, பூச்சிகள் அழுகும் பொருட்கள் இருந்து. இப்ப நம்ம கண்ணில் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு. குளம் நீர் வத்திரும், திருப்பி மழை பெஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீர் வருது. அப்ப குளத்துல இருக்க சேர்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா மீனோட முட்டையில இருந்து என்ன பண்ணா மீன் உருவாகுது. அப்ப மீன் முட்டையை போட்டுரும். அப்ப நீர் வட்டினதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த முட்டை அப்படியே தான் இருக்கும். மழை பொழிஞ்சு தண்ணி தேங்கும் போது அந்த முட்டையில இருந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா மீன் வரும். அப்ப அந்த குளத்துல எப்படி மீன் வந்துச்சு திருப்பியும் அப்படின்னா சேத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப ஈரமான மண் அப்படின்னும் போது தவளை என்ன பண்ணும், அதோட முட்டைகளை பாத்தீங்கன்னா தண்ணியில விட்டுரும். அப்ப தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த முட்டையெல்லாம் போயிட்டு ஈரமான மண்ணில் இருக்கும். அது திருப்பியும் பாத்தீங்கன்னா மழை பிழிஞ்சதுக்கு அப்புறம் அதுல வருது. பூச்சிகள் அழுகும் பொருட்கள்ல பூச்சி உருவாகும் அப்படின்னு நம்ம இயற்கையா பாக்குறோம். அப்ப அழுகும் பொருட்கள்ல இருந்து பூச்சிகள் உருவாகும். அப்ப அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த கோட்பாடு அப்படின்னு கொண்டு. அப்ப சுய படைப்பு கோட்பாடு அப்படின்றது உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு பாக்குறோம். சிறப்பு படைப்பு அப்படின்னும் போது சிறப்பு தொடர் கோட்பாடு அப்படின்னும் போது தெய்வீக படைப்பு அப்படின்னு பாக்குறோம். சோ இதுனா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அண்ட் உயிர் பிறப்பு கோட்பாடு அப்படின்னும் லூயி பாஸ்டர் அவரின் ஊக்கப்படி முன்பிருந்த உயிரில் இருந்து தான் உயிர் தோன்றிருக்கும். அப்ப லூயி பாஸ்டருடைய கோட்பாடு என்ன சொல்றா உயிர் பிறப்பு ஒரு உயிர்ல இருந்தா இன்னொரு உயிர் தோன்றிருக்கும், முன்னாடியே இருந்திருக்கணும் அப்படின்னா. அப்புறம் வேற்றுக்கிரகம் அல்லது காஸ்மிக் தோற்றம் அப்படின்னும் போது புவிக்கு அப்பால் விண்வெளியிலிருந்து உயிர் தோன்றியதாக இன்றும் சில அறிவியலாளர் கருது. அங்கிருந்து விழுந்த ஒண்ணு இருந்தா உயிரினம் தோன்றிருக்கு. அப்ப உயிரின் அழகான ஸ்போர்கள் பான்ஸ்பெர்மியா புவி உள்ளிட்ட பல்வேறு கோள்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அப்ப எல்லா கோள்களையும் உயிரினம் தோன்றுவதற்காக எங்கேயோ இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சோ அதுதான வேற்றுக்கிரகம் அல்லது காஸ்மிக் தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து உயிர்களின் வேதி பரிணாமம் இக்கருது ஒபரின் மற்றும் ஆல்டென் ஆகியோர் வெளியிட்டனர். புவியியல் நிலவும் சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான வேதி வினைகள் மூலமாக உயிர் தோன்றியது. அப்ப தொடர்ச்சியான வேதிவினை, அப்ப நீர்ல ஒரு வேதிவினை நடந்துகிட்டே இருக்கு.
அதுல உயிரினம் வந்து தோன்றி இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஒப்பரின் அண்ட் ஆல்டைன் அப்படிங்கிறோம். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வரையும் சொன்னதெல்லாம் கதை. இப்ப இதுக்கப்புறம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டோட வந்து சொல்லுவாங்க. சோ அதனால இது எக்ஸாம்ல நம்ம கேள்வியா கேட்கறதுனா வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறோம். அது வாய்ப்பு இருக்கு, இது வந்து வாய்ப்புகள் மிக அதிகம். அப்ப முதலில் தோன்றிய உயிர் ஏற்கனவே இருந்த உயிரற்ற கனிம மூலக்கூறுகளில் இருந்து உருவாகி இருக்கலாம். அப்ப உயிரற்ற கனிம மூலக்கூறுல இருந்து உயிர் வந்து உருவாகி இருக்கலாம் அப்படின்னா வந்து அப்ப மூலக்கூறுகள் பல்வேறு கரிம மூலக்கூறுகளாக உருவாக வழிவகுத்தன. அந்த மூலக்கூறுகள் குழும தொகுதிகளாக மாற்றம் அடைந்து உயிர்களை உருவாக்கின அப்படிங்கிறோம். இது சொன்னது யாருன்னா ஒப்பரின் ஆல்டன் வந்து சொல்றாரு உயிர்களின் வேதி பரிணாமம் அப்படிங்கிறோம். அந்த பரிணாமத்தின் சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது வாழும் உயிரினங்களுக்கு இடையேயான தொடர்புகளை கூர்ந்து கவனிக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அழிந்துவிட்ட உயிரினங்கள் இருக்கு இடையான ஒற்றுமைகளை தொடர்புபடுத்தும் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப மூதாதையர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கக்கூடிய பிக் கேட்ஸ் அந்த பெரிய பூனைகள் அப்படின்னு யாரை சொல்லுவோம், சிங்கம் சொல்லுவோம், புலி சொல்லுவோம், சிறுத்தை சொல்லுவோம், வந்து அதுக்கப்புறம் சீட்டா அப்படின்னு சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா. சோ இது எல்லாமே சிவிங்கி புலின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மூதாதையர்ல இருந்து தான் தோன்றி இருக்கணும். அப்ப கால மாறுபாடு அப்படின்றத விட அது வந்து தனித்தனியா போயிட்டு ஜாகிரபிக் லொகேஷன்ல போய் செட்டில் ஆகும்போது இப்ப குஜராத் இன்னைக்கு கால நியூஸ் பேப்பர் பார்த்தோம், கிர் ஃபாரஸ்ட்ல வந்து ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குன்னு பாக்குறோம். அதை பத்தி பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகரிச்சு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முன்னாள் வந்து குஜராத்துடைய சிஎம் யாருன்னா தற்போதைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பாக்குறோம் வந்து நரேந்திர மோடி அவர்கள். சோ அப்ப வந்து ஆசி சிங்கங்களோட எண்ணிக்கை வந்து குஜராத்ல அதிகரிச்சு. அப்ப கிர் காடுகள் அப்படின்றது அங்க போயிட்டு ஓப்பன் ஃபாரஸ்ட்ல போயிட்டு செட்டில் ஆனது சிங்கமா வந்து டெவலப் ஆயிடுச்சு. அதே டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிறது அப்படின்னு புலியா இருக்கு. அது ஹிமாலயன் கிட்ட போனது வந்து சிறுத்தையா இருக்கு. அந்த சிவிங்கி புலி சீட்டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா தான் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இலையுதிர் காடுகள் வந்து வாழ்ந்த உயிரினம். அதான் வேட்டையாடி அதனுடைய எண்ணிக்கையை மொத்தமா காலி பண்ணிட்டோம். இப்ப திருப்பி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நமீபியால இருந்து எடுத்துட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இந்தியால. அந்த குனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேசல இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ அப்ப தற்போது வாழும் உயிரினங்களுக்கு இடையான தொடர்புகளை கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அழிந்துவிட்ட உயிரினங்களுக்கு இடையான ஒற்றுமைகள் தொடர்பு படுத்தும் மூலமா பரிணாமத்தை பற்றி நன்கு அறிய முடியும் அப்படிங்கிறோம். இப்ப பரிணாமத்துக்கான சான்றுகள் நம்ம அடுத்தடுத்து படிக்க போறோம். அப்ப உயிரினின் பல்வேறு துறையிலிருந்து கிடைத்த சான்றுகள் உயிரினங்களுக்கு இடையான தொடர்புகளை ஆதரிப்பது. அப்ப புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூற்றியல் சான்றுகள் அடிப்படையில் உயிரினங்களின் புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூற்றியல் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம், ஒப்பிட்டு ஆய்வு வந்து பண்றோம். அப்ப பொதுவான பண்பு வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப உயிரினங்களுக்கு இடையே பொதுவான பண்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னும் போது நம்ம அதோட கரு வளர்ச்சியிலே நம்ம எடுத்துக்கிறோம் வந்து. அப்புறம் அதோட உடல் உறுப்புகளை வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லா உயிரினத்துக்கு மத்தியிலும் ஒரு பொதுவான வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரியான கரு வளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவான உறுப்புகள் அமைப்பொத்த உறுப்புகளா இருக்கு. அப்ப என்னன்னா முன்னோர் வந்து ஒரே முன்னோர் தான். அதுல இருந்து என்ன அடுத்தடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியுது. அப்ப வந்து ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவான உறுப்புகள் அமைப்பு ஒத்த உறுப்புகளா இருக்கு. இப்ப பாலூட்டுகளின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதன் இருக்கு, பூனை இருக்கு, திமிங்கலம் இருக்கு, ஒவ்வால் இருக்கு. இது நாலுமே என்னன்னா பாலூட்டிகள் வந்து. இந்த பாலூட்டிகளுடைய மூதாதையர் வந்து ஒருத்தர் தான் இருந்திருக்கணும். அப்ப அதுல இருந்து தான் இதெல்லாம் தோன்றி இருக்கணும் அப்படின்னும் போது மனிதனுடைய கைகள் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னங்கால்கள் எடுத்துக்கிறோம். மனிதனுடைய முன்னங்கால்கள் எடுத்துக்கும் போது அதுல எப்படி இருக்குன்னா விரல்கள் இருக்கு வந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னங்கால்கள் இல்ல முன்னங்கைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். முன்னங்கால்கள் அப்படின்னு விலங்குகளா வந்துடும். மனிதன் அப்படின்னா முன்னங்கைகள் அப்படின்னு வந்துடும். அப்ப கைகள் எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேற்கை எலும்பு இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விரல்கள் இருக்கு. இதே இதுதான் எங்க இருக்குன்னா பூனைக்கு இருக்கு வந்து. பூனையை பொறுத்தவரையும் வந்து நமக்கு கை, அதுக்கு வந்து முன்னங்கால். அதே மாதிரி திமிங்கலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதனுடைய துடுப்பு இருக்குல்ல, சோ அதை நம்ம எடுத்துக்கும் போது திமிங்கலத்துக்கும் என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ள வந்து விரல்கள் அப்படின்றது காணப்படும். அதே மாதிரி ஒவ்வால் எடுத்துக்கும் போது அதனுடைய ரெக்கையில என்ன இருக்கு அப்படின்னா விரல்கள் வந்து போன்று காணப்படுகிறது. அப்ப எலும்பு, அப்ப இந்த எலும்புகளை நம்ம வச்சு பார்க்கும்போது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கலரும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ மேல இருக்கிறது பர்பிள் கலர்ல இருக்கு ஆரம்ப எலும்பு. அடுத்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா வந்து கிரீன் அண்ட் ப்ளூல இருக்கு. இங்கே இருக்கு, அங்கேயும் இருக்கு, ஒவ்வாலே இருக்கு, திமிங்கலத்திலே இருக்கு. அடுத்து விரல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ, ரெட்டு, அந்த சாண்டில் அப்படின்ற கலர்ல வந்து இருக்கு. சோ அப்ப இதை வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த மூதாதையர் தான் தோன்றி இருக்கணும் அப்படின்றது நமக்கு எவிடன்ஸா வந்து தெரியுது அப்படி பார்க்கிறோம். சோ இந்த கலர் படுத்தி பார்க்கும்போது எல்லாத்துலயும் விரல்கள் வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப கடல் இருக்கிறதுனால திமிங்கலத்துடைய அமைப்பு வந்து இப்படி மாறி இருக்கு. பறக்கிறதுனால ஒவ்வால் வந்து இப்படி வந்து மாறி இருக்கு. பூனைகள் வந்து பாத்தீங்கன்னா மனிதனோட இருக்கு, ஆனா அது முன்னங்கைகள் வந்து முன்னங்கால்களா வந்து மாறிடுச்சு. மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னங்கைகளா வந்து இருக்கு. நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் 2 கால்ல அப்படின்னும் போது நமக்கு இப்படி மாறி இருக்கு அப்படி பார்க்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமைப்பொத்த உறுப்புகள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். அப்ப பாலூட்டுகளின் முன்னங்கால்கள் அமைப்பொத்த உறுப்புகளாக இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப மனிதனா இருந்தா முன்னங்கை அப்படி சொல்லி பார்க்கிறோம், அமைப்பொத்த உறுப்புகள். அது மாதிரி செயலொத்த உறுப்புகள், அமைப்பு ஒத்த, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. செயல் ஒத்த உறுப்புகள், செயல் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அமைப்பு கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் வந்து பார்க்க ஒரே மாதிரியாகும், ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன. வந்து வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக. இப்போ
வௌவாலின் இறக்கையை எடுத்துக்கலாம், பறவையின் இறக்கை, பூச்சியின் இறக்கை அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் செயலொத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப அமைப்புத்த உறுப்புகள் எடுத்துக்காட்டு வந்து முன்னங்கால்களை சொல்லுவோம். செயலொத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கையை வந்து சொல்லலாம் அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி எச்ச உறுப்புகள் அப்படின் போது விலங்குகளின் உடலில் உள்ள உரு வளர்ச்சி குன்றிய இயங்காத நிலையில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உறுப்புகள் வந்து என்ன சொல்றோம்னா எச்ச உறுப்புகள். அப்ப இயங்காத நிலையில் இருக்கிறது எச்ச உறுப்புகள். இப்ப குடல்வால் மனிதன்ல அப்படி சொல்லும் போது எச்ச உறுப்பாங்க. அது மாதிரி கண்ணிமை படலம், வால், முள்ளெலும்பு, தண்டுவட எலும்பின் வால் பகுதி ஆகிய மனிதனில் காணப்படும் எச்ச உறுப்புகள். மனிதனில் காணப்படும் எச்ச உறுப்புகள் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே வரும். அப்ப குடல்வால், கண்ணிமை படலம், அதே மாதிரி வால், அப்புறம் முள்ளெலும்பு, அடுத்து தண்டுவட எலும்பின் வால் பகுதி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எச்ச உறுப்புகள். முன்னோர் பண்பு மீச்சு. சில உயிர்கள் அவற்றின் மூதாதைகளின் பண்புகள் மீண்டும் தோன்றுவது முன்னோர் பண்பு மீச்சு எனப்படுகிறது. இப்ப குழந்தைகளில் காணப்படும் வளர்ச்சியற்ற வால் வந்து மனித உடல் முழுவதும் அடர்த்தியான ரோமம் போன்றவை முன்னோர் பண்பு மீச்சுக்கான சில எடுத்துக்காட்டாகும். அப்ப நம்ம மனிதனுக்கு என்ன தேவையில்லை, ரோமம் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆடை வந்து போடுறோம் வந்து. அப்ப விலங்கு கிட்ட இருந்து வந்திருக்கு, முன்னோர் கிட்ட இருந்து வந்திருக்கு, அதனுடைய எடுப்பாடு. குழந்தைகளுக்கு காணப்படும் வளர்ச்சியற்ற வால். குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகெலும்பு தொடர் இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சியா வந்து வால் அப்படின்றது இருக்கும். போக போக அது மறைஞ்சிடும் வந்து. அதே மாதிரி 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னோட மெர்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறோம். சோ அப்ப அந்த அடர்த்தியான ரோமமா இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு காணப்படும் வளர்ச்சியற்ற வால் அப்படின்றது எல்லாமே முன்னோர் பண்பு மீச்சு. அப்ப முன்னோர் பண்பு மீச்சுக்கு எடுத்து காட்டுன்னு கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து கருவியல் சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகளின் ஒப்பீட்டு கருவியல் ஆய்வுகள் பரிணாமம் பற்றிய கருத்துகளுக்கு ஆதரவாக உள்ளன வந்து. அப்ப மீன் முதல் பாலூட்டிகள் வரை அனைத்து வகை கருத்துக்களின் ஆரம்ப வளர்ச்சி நிலை எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப ஒரே மாதிரியா இருக்குன்னா சிறப்பு பண்புகளின் வேறுபாடு கரு வளர்ச்சியின் பிந்தைய நிலையில் ஏற்படுகிறது. அப்ப போக போக கரு வளரும் போது என்னன்னா வேறுபடுது. அப்ப ஆரம்ப கட்டத்துல கரு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கு. பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கை எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படின்றவர் வெளியிடுறாரு. அப்ப எர்னஸ்ட் ஹெக்கலுடைய அந்த கொள்கை என்னன்னு கேட்டாங்கன்னா உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு வந்து அவருடைய கொள்கையின்படி தனி உயிரின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்த தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்தது. அப்ப அது எந்த தொகுதியில இருக்கோ அதனுடைய பரிமாண வளர்ச்சி போயிடும். ஆனா ஆரம்ப கட்டத்துல கரு எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எர்னஸ்ட் ஹெக்கலுடைய விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கொள்கையின்படி என்ன சொல்றேன்னா தனி உயிரி ஒரு உயிரி இருக்கு அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினோட பரிமாண வளர்ச்சி வந்து. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கணுக்காலிகள் அப்படின்னும் போது அது ஒரு தனியான தொகுதி, மெல்லுடைகள் அப்படின்னு தொகுதி. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியை சார்ந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வந்து வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ஆரம்ப கட்டத்துல எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் வந்து மேல பாக்குறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வந்து. சோ இப்ப பாருங்க செவில் இருக்கு, பிளவு இருக்கு, வால் இருக்கு வந்து. அப்ப செவில், பிளவுகள், வால் அப்படின்னு சொல்லி காணப்படுகிறது. இப்ப மேல இருக்கிற அந்த கரு என்னன்னா மீனுடைய கரு வந்து. அடுத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாலமெண்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கரு வந்து. அடுத்து இருக்கிறது என்னன்னா ஆமையோட கரு, அடுத்து இருக்கிறது கோழியோட கரு, அடுத்து இருக்கிறது முயலோட கரு, அடுத்து இருக்கிறது மனிதனோட கரு. அப்ப எல்லா கருவுமே எப்படி இருக்கு பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு வந்து. அப்ப அந்த கரு வளர்ச்சி அடையும் போது எப்படின்னா மாறுபடுது அப்படின்னு. அப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மீன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இப்படி இருக்கு. சாலமெண்டர் ஆமையோட வளர்ச்சி, அடுத்தடுத்து கட்டம் கோழி, முயல், மனித கரு அப்படி. அப்ப வளர்ச்சியில என்ன ஆகுதுன்னா அது வந்து மாறுபடுது. அப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து என்னது மனிதனுக்கு எப்படி இருக்குன்னா செவில் பிளவுகள் வந்து காணப்படுகிறது. அப்ப அந்த உயிரினம் வந்து எங்க தோன்றி இருக்குன்னா கடல்ல நீர்ல தோன்றி இருக்கும் அப்படின்றதுக்கு அதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நிலத்துக்கு வந்து மாறுது, இது கோழி, முயல், மனிதன நிலத்துல செட்டில் ஆயுது. ஆமை கடல், நிலம், நீர் வந்து ரெண்டுமே. சாலமெண்டர் அப்படின்றது நிலம், நீர் வந்து. அடுத்து மீன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கடலை மட்டும்தான் அப்படி பாக்குறோம். சோ அப்ப இந்த மாதிரி வந்து இது வந்து செட்டில் டவுன் ஆகிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுது அப்படி பாக்குறோம் வந்து. சோ அப்ப நமக்கு அந்த ஆரம்ப கட்டத்துல கரு ஒரே மாதிரி தான் இருக்கு. வளர வளர அந்த தொகுதிக்கு தகுந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில அந்த தொகுதிக்கு தகுந்த மாதிரி அது வளர்ச்சி பெறுது. தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு தொல்லியல் எனப்படுகிறது. லியோனார்டோ டா வின்சி தொல்லியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இது இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்ல நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க, இம்பார்ட்டன்ட். பெரும்பாலும் முதுகெலும் மற்றவை மற்றும் முதுகெலும் உள்ளவைகளின் பரிணாம பாதையை புரிந்து கொள்ள புதைப்படிவங்கள் ஆய்வுகள் உதவுகின்றன. அப்ப முதுகெலும் மற்றவை மற்றும் முதுகெலும் உள்ளவையின் பரிணாம பாதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது வந்து புதைப்படிவங்கள் பற்றிய ஆய்வுகள் நமக்கு வந்து உதவுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தற்கால பறவைகளின் தோற்றத்தை தொல்லியல் படிவ சான்றுகள் ஆதரிக்கின்றன அப்படிங்க. அப்ப தற்கால இப்ப பறவைகளின் தோற்றத்தை தொல்லியல் சான்றுகள் நமக்கு ஆதரிக்குதா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆர்கியாபெட்ரிக்ஸ் என்பது பழங்கால புதைப்படிவ பறவை. இப்ப நம்ம டைனோசர் படம் எல்லாம் பார்க்கும்போது அதுலயே அந்த எவல்யூஷன்ல இருந்து எப்படி மாறுபட்டு இருக்கும், இது எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு படத்துல வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க வந்து. அப்ப ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்த முற்கால பறவை போன்ற உயிரினம் தான் என்ன அப்படின்னா ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஜுராசிக் காலத்துல. இப்ப ஜுராசிக் வந்து ரீபர்த் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கைக்கான போராட்டமா இருக்கும் போது வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமா வந்து இருக்கு. ஜுராசிக் படத்துல என்னது டைனோசர் துரத்தும் அதை தப்பிச்சு போறது. அதோட சேர்ந்த மாதிரி நமக்கு வந்து அறிவியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி தோன்றுச்சு, இதோட எவல்யூஷன் எப்படி இருக்கு,
அது முட்டையில இருந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதை பத்தின கருத்துக்கள் வந்து இருக்கும். அப்ப ஊர்வன மற்றும் பறவைகளுக்கு இடையான இணைப்பு உயிரியாக எது இருந்திருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கு. இது நமக்கு எக்ஸாம்ல கேட்டுருவாங்க வந்து. அப்ப ஊர்வன அப்படின்றது ஊர்ந்து போறது, வந்து பறக்கிறது. இப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு அப்படின்னும் போது ஊர்வன அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கு வந்து வால் வந்து நீளமா இருக்கும். வந்து பரப்பன அப்படின்னும் போது என்னன்னா அதுக்கு வந்து ரெக்கை இருக்கும். அப்ப ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நடக்கிறதுக்கு ஊர்வன வேகமா நடக்க முடியும். அப்ப அதனுடைய கால்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னங்கால்கள் நடக்கிறதுக்கும் முன்னங்கால்கள் ரெக்கையா மாறிடுச்சு. அதே மாதிரி பின்னாடி எப்படி இருக்கு, வால் வந்து நீளமா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப ஊர்வனம் மற்றும் பறவைகளுக்கு இடையான இணைப்பு உயிரியாக இது வந்து கருதப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். அந்த பறவைகளை போல இறகுகளுடன் கூடிய ரெக்கைகளை பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி ஊர்வன போல நீண்ட வால் நகங்களை கூடிய விரல்கள் மற்றும் கூம்பு வடிவ பற்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப ஊர்வன பறவைகளுக்கு இணைப்பு உயிரியா எது இருக்கு அப்படின்னு கேட்டானா ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது எப்படி இருக்கு அப்படின்னா பறவைகள் போல இறகுகளுடன் கூடிய இறக்கைகளையும் வந்து ஊரனை போல நீண்ட வால் நகங்களை உடைய விரல்கள் மற்றும் கூம்பு வடிவ பற்களையும் பெற்றிருக்கு அப்படி பார்க்கிறோம். ஏன்னா பறவைகளுக்கு என்ன இருக்குன்னா அழகு தான் இருக்கும். அந்த அழகோட சைஸ் எப்படி வெரி ஆகும்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து தானியத்தை சாப்பிடுதுன்னா அழகு சிறியதா இருக்கும். வந்து நல்ல பழங்களை உண்ணக்கூடியதா இருக்கு, வந்து பெரிய கொட்டைகளை உண்ணக்கூடியதா அது அழகு வந்து பெருசா இருக்கும். பெரிய பெரிய மீனை சாப்பிட்றதா இருந்தா இன்னும் அழகு அது பெருசா இருக்கும். அப்ப அதனுடைய அழகு எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது என்ன உணவு உட்கொள்ளுதோ அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஊர்வனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேட்டையாடி உணவு வந்து எடுத்துக்கும். அப்ப பற்கள் வந்து கூர்மையா இருக்கணும், வந்து அது வந்து கிழிச்சு உணவு எடுத்து. பறவைகளா இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அது உட்கொள்ளக்கூடிய உணவு அப்படின்றது அப்படியே முழுங்குற மாதிரி தான் இருக்கும். வந்து இப்ப கொக்கா இருந்தாலும் என்ன பண்ணணும், மீனை பிடிச்சி அப்படியே முழுங்கிடும். அப்ப மீனை பிடிக்கிறது அது வாயோட என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கும். அது போயிட்டு திமிங்கலத்தையும் வேற எதையும் பிடிக்க முடியுமா, முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மீன்கள் அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா சரி உணவை எடுத்துக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட அழகு வந்து மாற்றம் பெறுது அப்படி பார்க்கிறோம். இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்றது நம்ம கேள்வியை கேட்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஓகேவா. அடுத்து பரிணாம கோட்பாடுகள். பரிணாமம் என்பது கால மாற்றத்துக்கு ஏற்ப உயிரினங்கள் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இயற்கை தெரிவு துலங்களாக உயிரினங்கள் குறிப்பிட்ட பண்புகளில் பல தலைமுறைகளாக மாற்றம் அடையுது. அந்த மாற்றங்கள் காரணமா புதிய சிற்றினங்கள் நமக்கு தோன்றுது. அப்ப மாற்றங்கள் எப்படி நிகழும் அப்படின்னா வந்து இமீடியட்டா நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில உயிரினங்கள் வந்து இடம்பெயர்ந்து என்ன ஆகும்னா ஒன்றோட தொடர்பு இல்லாம போகும்போது என்ன துண்டிக்கப்படும் போது அது வேறொரு உயிரினமா டெவலப் ஆயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்கமும் புலியும் ஒரு கட்டத்துல வந்து முந்தைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சஸ் தான். அப்போ சிங்கம் வந்து ஒரு இடத்துல போய் அடாப்ட் ஆயிருது, செட்டில் ஆயிருது. புலி ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருது. சிறுத்தை ஒரு இடத்துல செட்டில் ஆயிருது. சிவிங்கி புலி ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுது. அப்படி செட்டில் ஆன உடனே ஜாகிரபிக்கல் லொகேஷன் என்ன அப்படின்னா பிரிச்சிருது. அப்ப அங்கிருந்து இது இங்கேயும் இங்கிருந்து அங்கேயும் போகாம அப்படியே தனித்தனியா போகும்போது என்ன ஆகுதுன்னா அது தனி உயிரினமா வந்து மாறிடுது அப்படிங்கும். இதுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்னா மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வந்து தேவைப்படுது, உடனே நடந்துடாது. வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து 50,000 ஆண்டுகளாக எந்த ஒரு தனி வித தொடர்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்தமான் நிக்கோபார்ல அதே வந்து சென்டினல்ஸ் அப்படின்ற ட்ரைபல்ஸ் வந்து இருக்காங்க. அப்ப 50,000 ஆண்டுகள் ஆனாலும் மனுஷன் மாதிரி தான் இருக்கு, அவன் டோட்டலாவே மாறல. வந்து அப்ப அவனும் மனிதன் மாதிரி தான் இருக்கான், நம்மளும் மனிதன் மாதிரி இருக்கும். தோற்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். வந்து சோ அப்ப இதன் அடிப்படையில வந்து பார்க்கும்போது குறுகிய காலத்துல இது வந்து நடக்காது. அப்ப எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அப்படின்னா நீண்ட காலம் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப மாற்றங்கள் காரணமாக புதிய சிற்றினங்கள் உருவாகின. இதுவே பரிணாமம் என்ன அப்படின்னு இயற்கை மாற்ற நிகழ்வுகளை லாமார்க் மற்றும் டார்வின் ஆகியோர் பரிணாம கோட்பாடு விளக்கின. அப்ப இயற்கை மாற்ற நிகழ்வுகள் யார் சொல்றாங்க அப்படின்னா லாமார்க் சொல்றாரு, டார்வின் வந்து சொல்றாரு அப்படின்னு. இயற்கையா வந்து மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப லாமார்க்கியம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜீன் பாப்பட்டிஸ் லாமார்க் அப்படின்றவர் பிரெஞ்சு இயற்கை அறிவியலாளர் அப்படிங்கிறோம். சோ அவர் என்ன பண்றாரு, பரிணாம கொள்கைகளுக்கு பெரிதும் அறியப்பட்டார். அப்ப ஜீன் பாப்பட்டிஸ் லாமார்க் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு இயற்கை அறிவியலாளர் பார்க்கிறோம். சோ அவர் எந்த நாட்டை சார்ந்த இம்பார்ட்டன் பரிணாம கொள்கைகளுக்கு பெரிதும் அறியப்பட்டார். லாமார்க்கியம் அப்படின்றது அவருடைய தியரி வந்து. சோ அப்ப லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் எப்ப வெளியிடுறாருன்னா 1809 வெளியிடுறாரு. பிலாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியிடப்பட்டது. அப்ப லாமார்க்கின் பரிணாம கோட்பாடு எந்த நூல்ல வெளியிட்டார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா பிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படின்னு பாக்குறோம், இந்த நூல்ல வெளியிடுறாரு. இது மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு. மரபு வழியா என்ன பண்பு வந்து பெறப்படுது, அதுல மாற்றம் ஏற்படுது. அல்லது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அல்லது லாமார்க்கியம் சொல்றோம். அப்ப இவரோட கோட்பாடோட பேர்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து பயன்படு அல்லது பயன்படுத்தாது கோட்பாடு லாமார்க்கியம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நகங்கள் அப்படின்றது இன்னும் ஒரு சில 1000 வருடங்கள் போச்சு அப்படின்னு நகமே இருக்காதுன்றாங்க. ஏன்னா நகத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. இப்ப நகம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா மரம் ஏறுவதற்கு பயன்படும். அப்ப நம்ம மரம் டெய்லி ஏறிட்டு இருக்குமானா கிடையாது. அப்ப அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்து அதனுடைய பயன்பாடு இல்லாம போயிட்டு நகமே இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நகம் வந்து மரம் ஏறுவதற்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா அது கிளிக்கிறதுக்கு நகம் வந்து பயன்படும். வந்து பல்லும் அதே மாதிரி கூர்மையா எதுக்கு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் தான். இப்ப கூர்மையானது எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமிசத்தை உண்பதற்கு வந்து கூர்மையா இருக்கணும். வந்து அப்பதான் கிழிச்சு உணவை வந்து வேட்டையாடி வந்து பாத்தீங்கன்னா உணவு உட்கொள்ளக்கூடிய நிலையில மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வந்து அதுக்கப்புறம் மிக்சி கிரைண்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் அரைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா குழுமமா பண்ணிட்டு ஸ்ட்ரா போட்டு உரியற மாதிரி இருக்கு. அப்ப ஃபியூச்சர்ல ஃபுட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உறிஞ்சிட வேண்டியது.
அவன் மத்தியானம் உறிஞ்சிட வேண்டியதான், நைட்டு உறிஞ்சு குடிச்சிட வேண்டியதான். அப்ப எல்லாமே உறிஞ்சு குடிக்கிற மாதிரி நிலைமைக்கு நம்ம மாறும்போது பல்லுக்கு வேலை இருக்கும்னா வேலை இருக்காது. அப்ப நகம் பல்லு இதெல்லாம் இருக்குமானா இருக்காது ஃபியூச்சர்ல. அப்ப நகமும் இருக்காது, பல்லு இருக்கு. அப்ப பல்லு இல்லைன்னா என்ன பண்றது, நம்ம மெல்றதே இல்லையே அப்படின்னும் போது நமக்கு பல்லு வந்து தேவைப்படாது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து ஃபியூச்சர்ல எவல்யூஷன் நடக்கக்கூடிய, அதான் பயன்படுத்தாமை அப்படின்னு பார்க்குறோம். இப்ப வால் அப்படின்றத நம்ம வந்து எப்போ வந்து நம்ம ஏஞ்சி நிக்க ஆரம்பிச்சோம் வால் தேவைப்படாது வந்து. இப்ப நம்ம இப்ப இப்படி நம்ம 4 காலில் நடந்துட்டு இருக்கும்போது வால் தேவை, ஏன்னா முன்னாடி கழுத்து இப்படி நீட்டிட்டு இருக்கும், அப்ப பின்னாடி வால் வந்து. அப்ப என்னன்னா அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா வால் வந்து தேவைப்படுது. டைனோசர் வந்து பெருசா இருக்கும் போது ஏன் வால் அதுக்கு ஏன் பெருசா இருக்குன்னா பேலன்ஸ் பண்றது. அப்ப வால் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, டைனோசர் அப்படியே குப்புற முன்னாடி போய் விழுந்துரும், அப்படியே முன்னாடி விழுந்துரும். அப்ப டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி முகம் இவ்வளவு தூரம் நீட்டிட்டு இருக்கு, கழுத்து இவ்வளவு பெருசா இருக்கு, முன்னாடி நீட்டிட்டு இருக்குன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு பின்னாடி வந்து ப்ரொபோஷனலா என்ன பண்ணணும்னா வால் வந்து இருக்கணும், சரி விகிதத்தில் அப்படின்னு பார்க்கணும். இப்ப பயன்படுத்தாமை கோட்பாடு அப்படின்னு லாமார்க்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். சோ அதான் அதனுடைய இது. லாமார்க்கியத்தின் கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது சூழ்நிலை மாற்றம், புதிய அமைப்பிற்கான தேவை, புதிய அமைப்பை உருவாகுதல், பயன்படுத்தப்படும் உறுப்புகள், பயன்படுத்தாத உறுப்புகள், மரபொழியாக பெறப்பட்ட பண்புகள், அமைப்புகள் சிதைவடைதல், புதிய சிற்றினங்கள் உருவாகுதல், இதெல்லாம் வந்து லாமார்க்கியம் கோட்பாடுல இருக்கக்கூடியது. இந்த ஆர்டர் தான் மாறும் வந்து. அப்ப டார்வினியம் அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னா, சார்லஸ் டார்வின் வந்து 1809 இருந்து 1882 இவருடைய பீரியட் சிறந்த இயற்கை அறிவியலாளர் மற்றும் தத்துவ ஞானி அப்படிங்க. அப்ப 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் இருந்து. சோ டார்வின் தான் பார்வையிட்ட பகுதிகளின் நிலம், தாவரம் மற்றும் விலங்குகளின் தன்மையை பற்றி விரிவாக ஆராய்ச்சி பண்றாரு. அதனால 20 ஆண்டுகள் பணிப்பை தொடர்ந்து இயற்கை தேர்வு கோட்பாடை வெளியிடுறாரு. அப்ப இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்றது வெளியிட்டது யாரு? லாமார்க் கோட்பாடு வெளியிட்டது லாமார்க் தான். சோ அப்ப இயற்கை தேர்வு கோட்பாடு வெளியிட்டது யாருன்னா சார்லஸ் டார்வின் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம் அவருடைய கோட்பாடு வந்து. இதுல என்ன சொல்றாங்கன்னா சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என்ற பெயரில் 1951 ஆண்டு வெளியிட்டார் அப்படி பார்க்கிறோம். அப்ப இயற்கை தேர்வு கோட்பாடு அது வந்து தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற பெயரில் வந்து வெளியிடுறாரு. டார்வினின் இந்த புத்தகம் வந்து பரிணாமம் பற்றிய தகவல்களை உறுதிப்படுத்துகிறது. அந்த பரிணாம மாற்றங்களுக்கு இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்குகிறது. பரிணாம இயற்கை தேர்வு கோட்பாடு வெளியிடுற சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்னு புத்தகம் யாருன்னு கேட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சார்லஸ் டார்வின் அப்படி பார்க்கிறோம். சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அப்ப டார்வினின் கொள்கைகள்லாம் அதிக இனப்பெருக்க திறன், வாழ்க்கை போராட்டம் வந்து, வேறுபாடுகள், கடினமான சூழலை எதிர்கொள்ள முடியாத உயிரினங்கள் வெளியேற்றப்படுதல் வந்து, இயற்கை தேர்வு, தக்கன உயிர் பிழைத்தல், மரபொழி பெறப்பட்ட பண்புகள், படிப்படியாக சாதமான பண்புகளின் தொகுப்பு, புதிய சிற்றங்களின் தோற்றம் அப்படின்றது இதெல்லாம் நடக்குது அப்படி பார்க்கிறோம். இப்ப வேறுபாடுகள் என்ன? ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்கள் மற்றும் ஒரே பெற்றோரின் இளம் சந்ததிகள் ஆகியவற்றிற்கு இடையே காணப்படும் மாறுபாடுகள் வேறுபாடுகள் எனப்படும் வந்து. அப்ப ஒரே மாதிரிதான் பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து வேறுபட்டிருக்காங்க. வேறுபாடுகள் மூலமாக பொருளாக அமைந்து பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேறுபாடுகள் இல்லாமல் பரிணாமம் ஏற்பட சாத்தியமில்லை. அப்ப வேறுபாடு இருக்கானா அடுத்தடுத்த தலைமுறையில வேறுபாடு இருக்கு, சிறிய சிறிய வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது சிற்றினங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வேறுபாடு பரிணாம வளர்ச்சின்றோம். அந்த வேறுபாடுகளின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் செல் வேறுபாடு அப்படின்னு பார்க்கிறோம். இது வேறுபாடுகள் ஒரு உயிரினத்தின் உடல் செல்களை பாதிக்கின்றன வந்து, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமான கடத்தப்படாது. இப்ப உடல் செல் வேறுபாடு அப்படின்னு போது என்னன்னா, இப்ப ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து திருப்பியும் அந்த உயிரினத்துக்கு கால் இல்ல கை இல்ல அப்படின்னும் போது அதனுடைய அடுத்த சந்ததியில வந்து பாத்தீங்கன்னா கை கால் இல்லாம இருக்குமானா இருக்காது, கை காலோட தான் பிறக்கும் வந்து. அப்ப ஒரு மனிதர் இருக்காரு, அவருக்கு வந்து கை இல்லை கால் இல்லை அப்படின்னாலும் அவருடைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கால்களோட தான் பிறக்கும். சோ அப்ப உடல் செல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நமக்கு எக்ஸாம்ல திருப்பி கொஸ்டினா கேட்கறாங்க ஃப்ரெண்ட். அப்ப சூழ்நிலை காரணிகள் ஏற்படுகின்றன. இனசெல் வேறுபாடு அப்படின்னும் போது என்னன்னா, வேறுபாடுகள் ஒரு உயிரினத்தின் இனசெல்லில் உருவாகின்றன, அடுத்த தலைமுறை கடத்தப்படும். அப்ப இனசெல்ல ஏதாவது வேறுபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கடத்தப்படும் அப்படின்னு பார்க்கணும். இது நம்ம ஏற்கனவே வந்து செல் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்த்திருந்தோம். அப்ப செல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனசெல் அப்படின்னும் போது என்னன்னா ரீப்ரொடக்ஷன் செல்ல ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த தலைமுறை கடத்தப்படும். அப்ப முன்னோர்களிடம் இருந்ததாகவே அல்லது திடீரென ஏற்பட்டதாக இது வந்து இருக்கலாம். முன்னோர்கிட்ட இருக்கிற பண்பு வரலாம், இல்ல திடீர்னு ஏற்பட்ட பண்பா இருக்கலாம். அப்ப அடுத்த தலைமுறைக்கு எதுல கடத்தப்படும்னா இனசெல்ல, உடசெல்ல கடத்தப்படாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது எக்ஸாம் படம். இவை இரண்டு தொடர்ச்சியான வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள். அப்ப தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னும் போது ஒரு இனத்தின் உயிர்களுக்கு இடையே காணப்படும் சிறிய வேறுபாடுகள் தான் தொடர்ச்சியான வேறுபாடுகள். அப்போ ஒரு உயிரினம் இருக்கு, அதுல ஏற்படக்கூடிய சிறிய வேறுபாடுகள் தொடர்ச்சியான வேறுபாடுகள். அவை நிலையற்ற வேறுபாடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவை ஒரு இனத்தின் படிப்படியாக நிகழும் பாத்தீங்கன்னா வேறுபாடுகளின் தொகுப்பினால் ஏற்படுகின்றன. இப்ப எக்ஸாம்பிள் வந்து தோலின் நிறம், ஒரு உயிரின் உயரம் மற்றும் எடை, கண்ணின் நிறம் மற்றும் பல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிலையற்ற வேறுபாடுகள் சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அது சிறிய வேறுபாடுகள் சொல்லலாம். அப்ப சிறிய வேறுபாடுகள் எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா தோலின் நிறம், ஒரு உயிரின் உயரம், எடை, கண்ணின் நிறம் அப்படின்றது தொடர்ச்சியான வேறுபாடு. அதே மாதிரி சிறிய வேறுபாடு தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் சடுதி மாற்றத்தினால் ஒரு உயிரில் திடீர்
திடீரென தோன்றுபவை வந்து. இது வந்து இடைப்பட்ட உயிரில் இருக்காது வந்து. அப்ப நடுவில் எங்கேயுமே இருக்காது, திடீர்னு ஒரு உயிரினத்துல தோன்றும் வந்து. அதிக வேறுபாடு பரிணாம வளர்ச்சிக்கு பயன் அற்றவை அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து அதிக வேறுபாடு கொண்டதா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்றது என்னன்னா அதிக வேறுபாடுன்றோம். தொடர்ச்சியான வேறுபாடுகள் சிறிய வேறுபாடுகள் பரிணாம வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரும் வந்து. இது பரிணாம வளர்ச்சிக்கு பயன் அற்றவையா எது இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் திடீர்னு வரும் வந்து, அப்புறம் காணாம போயிடும் வந்து. எடுத்துக்காட்டாக குட்டை கால்களை உடைய ஆண்கான் செம்மறி ஆடு வந்து பாத்தீங்கன்னா 6 அல்லது அதிக விரல் மனிதன் மற்றும் பல வந்து. அப்ப மனிதனுக்கு 6 விரல் வந்துருது அப்படின்னும் போது என்னன்னா திடீர்னு ஏற்படும் வந்து, பெரிய வேறுபாடு தான். ஆனா பரிணாம வளர்ச்சிக்கு பயன்படும் வராது. அடுத்த தலைமுறையில வந்து 6 விரல் இருக்குமானு இருக்காது. அப்ப ஒருத்தருக்கு மட்டும் 6 விரல் இருக்கும், 6வது ஒரு விரல் வந்து இருக்கும். ஆனா அடுத்த தலைமுறையில அவருக்கு வந்து இந்த விரல் வந்து இருக்காது. இது வந்து தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கிறோம். டி விரிஸ் முன்மொழிந்த சடுதி மாற்ற கோட்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளது. அப்ப தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த மனிதனுடைய 6 விரல்கள் நம்ம எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். இது வந்து ஈகோ டி விரிஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன முன்மொழிந்த சடுதி மாற்ற கோட்பாட்டிற்கு அடிப்படையாக இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சடுதி மாற்றம் அப்படின்றதும் மற்றும் வேறுபாடுகளுக்கு இடையான தொடர்பு அப்படின்போது பரிணாமம் என்பது சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய 2 நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. டிஎன்ஏ இரட்டிப்படைதலின் போது ஏற்படும் பிழைகள் அல்லது யூவி கதிர்கள் அல்லது வேதிப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது சடுதி மாற்றம் ஏற்படுகிறது. சடுதி மாற்றம் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது, ஒரு உயிரியல் மாற்றங்களை இது ஏற்படுத்துகிறது. அப்ப சடுதி மாற்றம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஎன்ஏ இரட்டிப்பதிலின் ஏற்படும் பிழைகள் அல்லது யூவி கதிர்கள் அல்லது வேதிப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது அது சடுதி மாற்றம் ஏற்படுது. அப்ப சடுதி மாற்றம் எதனால் ஏற்படுனா டிஎன்ஏனால ஏற்படுது, யூவினால ஏற்படுது, அதே வேதிப்பொருட்களோடு தொடர்புனால ஏற்படுது சடுதி மாற்றம் அப்படி பார்க்கிறோம். இது வந்து வேறுபாடுகளுக்கு இடையான தொடர்பு அப்படின் போது சடுதி மாற்றம் அப்படின் போது வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது, ஒரு உயிரில் மாற்றங்களை இது ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தொடர்ச்சியானது தொடர்ச்சியற்றது அப்படின்றதுல வந்து தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இது நிகழ்வா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? பரிணாம வளர்ச்சி அப்படின்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இப்ப என்னெல்லாம் மார்க் பண்ணிருக்கணும் அதை மட்டும் படிச்சுட்டா போதும். அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட். அந்த 20 பாயிண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டா போதும் வந்து. சோ அதுதான் நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन வந்து கேட்பாங்க அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெனெடிக்ஸ் வந்து. நெக்ஸ்ட் டாபிக்கை நம்ம பார்க்க போறது வந்து ஜெனெடிக்ஸ் ஃப்ரெண்ட். இது பரிணாமத்தை விட இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம உயிரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைப்புகள் பார்த்தாச்சு. அதில் முக்கியமான 2 தலைப்பு ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. இப்போ லாஸ்டா பார்த்து பரிணாமம், இப்போ மரபியல் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். ஸோ ஜெனெடிக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ ஜெனெடிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மரபியல் அப்படின்னா வந்து மரபணுக்கள், மரபியல் மாற்றம், உயிரியலின் பாரம்பரியமாதல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு தான் ஜெனெடிக்ஸ். இந்த எவல்யூஷன் அடுத்த கட்டமா வந்து சொல்லலாம். அந்த அறிவியல் பூர்வமா இது வந்து நம்ம அப்ரோச் பண்றது. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எப்படி இருக்கு நம்ம தியரிட்டிக்கலா வந்து படிப்போம். பட் இங்க வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் அளவில் போய் படிக்கிறது அப்படின்னு மரபியல் அப்படின்னு பார்க்கணும். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மரபு கடத்தலின் அழகு அப்படின்றது மரபணு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மரபணு அப்படின்றது ஜீன்கள் வெளிப்புற தோற்றத்திற்கு உயிரியல் செயல்பாடுகளுக்கும் காரணமாக அமைகிறது. அப்ப ஜீன்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மரபணுக்களை வந்து கடத்துது. மரபணுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு செல் இருக்கு. அப்ப செல்லுக்குள்ள போனோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ், உட்கரு. அந்த உட்கருக்குள்ள போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா குரோமேட்டின் த்ரெட்ஸா இருக்கும். அந்த குரோமேட்டின் த்ரெட்ஸ்க்குள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குரோமோசோம் சொல்லுவோம். அந்த குரோமோசோம்குள்ள போனோம் அப்படின்னா என்ன இருக்கும்னா டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏக்குள்ள போனோம்னா ஜீன் இருக்கும். அந்த ஜீன்ல தான் என்ன இருக்குன்னா இந்த பாரம்பரிய பண்புகள் அப்படின்றது கடத்தப்படும். அப்ப பாரம்பரிய பண்புகள் அப்படின்றது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன்களுக்குள்ள இருக்கு. இந்த ஜீன்கள் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டிஎன்ஏ அப்படி பார்க்கிறோம். இந்த டிஎன்ஏ எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா வந்து குரோமோசோம்குள்ள இருக்கும் அப்படி பார்க்கிறோம். குரோமோசோம், இந்த குரோமோசோம் எங்க இருக்கும் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ்ல இருக்கும். இந்த நியூக்ளியஸ் எங்க இருக்கும் அப்படின்னா செல்லுக்குள்ள இருக்கும். இதுதான் வந்து ஆர்டர் வந்து. அப்ப செல்லுக்குள்ள போனா உட்கருக்குள்ள போனா குரோமோசோம்குள்ள போனா டிஎன்ஏக்குள்ள போனா ஜீன். அந்த ஜீன்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னா பாரம்பரிய பண்பு இருக்கும். அப்ப பாரம்பரிய பண்பு என்னன்னா ஒரு உயிரினம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பசு இருக்கு. அந்த பசுவோட கன்று அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அந்த கருவுல இருந்து வளர்ச்சி அடையும் போது என்ன ஆகும்னா அந்த பசுவோடைய வடிவமா இருக்கக்கூடிய 4 கால் இருக்கும் வந்து. அதுக்கப்புறம் வால் இருக்கும். அதோடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா பசுவை போன்று இருக்கும் வந்து. அப்புறம் அது என்ன தாவர உண்ணியா தான் இருக்கும், விலங்கு உண்ணி கிடையாது, ஊன் உண்ணி கிடையாது. அப்ப இந்த மாதிரி பாரம்பரிய பண்புகள் எல்லாமே அதுக்கு வந்து ரோமம் இருக்கும், அதுக்கு நிறம் இருக்கும் வந்து. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீன்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அது என்ன நிறத்துல இருக்கணும், அதனுடைய ரோமம் எப்படி இருக்கணும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்கணும், அதுக்கு எத்தனை கால் இருக்கணும், அப்புறம் வால் எவ்வளவு நீளமா இருக்கணும், எல்லாமே முடிவு பண்றது வந்து. இப்ப சில உயிரினங்களுக்கு வந்து வால் வந்து நீளமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து புலிக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வால் வந்து நல்லா நீளமா இருக்கும் வந்து. அப்ப வால்
வால் வந்து சில உயிரினங்களுக்கு ஆடு எடுத்துக்கிட்டா நீளம் வந்து கம்மியா இருக்கும், அதே மான் எடுத்துக்கிட்டா வாலோட நீளம் வந்து கம்மியா இருக்கும். அப்போ உயிரினங்களை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்னா வாலோட நீளம் வந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ இது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா அவருடைய பாரம்பரிய பணம் ஜீன்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரிணாம வளர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா கரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா வளர வளர அது மீனா வந்து மாறுது, வளர வளர அது மனிதனா மாறுது, முயலா மாறுது, திமிங்கலமா மாறுது. அப்போ பாலூட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதனோட வளர்ச்சி கரு வளர்ச்சி அடையும் போது வேறுபடுது. ஆனா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து அந்த பாரம்பரிய பண்புகள் அப்படின்னு பார்க்குறோம். எங்கன்னா ஜீன்குள்ள. அப்ப வேறுபாடு அப்படின்போது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிர்களிடையே மற்றும் மொத்த பெற்றோரிடம் வந்து உருவாகும் சந்ததிகளிடையே மாறுபாடுகளை குறிப்பது என்னன்னா வேறுபாடு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னும் போது என்னன்னா சில பண்புகளில் அளவு வேறுபாடு காணப்படும். எடுத்துக்காட்டு வந்து பிறைமுலா தாவரத்தின் சூலக தண்ணி நீளம், தோட்டப்பட்டணை செடியின் உயரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்கும், உயரமா இருக்கும், திடீர்னு வந்து குட்டையா இருக்கும் தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தலைமுறையில் மட்டும் வெளிப்படும், அடுத்த தலைமுறையில் அப்படியே கண்டினியூ ஆகாது அப்படின்னு. அப்போ உள்ளுக்குள்ள ஜீன்ல வந்து குட்டையும் நெட்டையும் ரெண்டு பண்பு இருக்கும், ஆனா ஏதாவது ஒரு பண்பு மட்டும் வெளியிடப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு பண்பு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த தாவரத்துல வெளிப்படும் போது வந்து அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய அந்த பண்பு வந்து ஸ்டோர் ஆகிற இடம் எங்கன்னா ஜீன்ல, அதனால ஜீனோடைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ரெண்டு வகையான வந்து நம்ம வந்து பிரிப்போம். அப்ப தொடர்ச்சியான வேறுபாடுகள் அப்படின்னும் போது இது வந்து சூழ்நிலை மற்றும் மரபு காரணிகள் கூட்டு விளைவுகளால் தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம். வந்து அந்த புறத்தோற்ற பண்புகளின் பாரம்பரியம் பல மரபணுக்கள் சூழ்நிலை காரணிகள் கூட்டு செயலால் வந்து விளைவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு மனிதனோட உயரம். அப்ப தொடர்ச்சியா வேறுபாடு அடைஞ்சு மனிதனோட உயரம் அப்படின்னு வேறுபடுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இப்போ வரையும் இருக்கக்கூடிய சில மனித இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி உயரம் தான் இருக்காங்க, சில மனித இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 7 அடி உயரம் வரையும் போகுது. சோ அப்ப இந்த உயரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வேறுபாடுகளால மாறுபடுது அப்படின்னு பார்க்கிறோம். மனிதனின் உயரம் வந்து மாறுபடுறது. மென்டலியம் அப்படின்னும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல இந்த ஜெனடிக்ஸ் வந்து இந்த தாவரங்கள்ல வந்து பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறார். அப்ப கலப்பினத்தை உண்டாக்குறார். இப்போ உயரமான ஒரு தாவரம் இருக்கு, குட்டையான ஒரு தாவரம் இருக்கு. அப்ப உயரமான தாவரம் குட்டையான தாவரம் ரெண்டுத்திலையும் கலப்பணப்படுத்தும் போது அடுத்த தலைமுறையில வந்து என்ன பண்பு வெளிப்படுதுன்னு பாக்குறாரு, அதுக்கு அடுத்த தலைமுறையில என்ன பண்பு வெளிப்படுதுன்னு பாக்குறாரு. அப்ப முதல் தலைமுறை வெளிப்பட பண்பை நோட் பண்றாரு, அடுத்த தலைமுறையில எப்படி வெளிப்படுது. சோ அப்ப என்ன பண்றாருன்னா அதுக்குள்ள கலப்பினம் பண்ணும்போது வந்து என்னென்ன பண்புகள் வெளிப்படுது, எதெல்லாம் வெளிப்படல ஆனா சைலண்டா இருந்து அடுத்த தலைமுறையில அதுக்கு அடுத்த தலைமுறையில எப்படி வெளிப்படுது, F2ல எப்படி வெளிப்படுது சொல்லிட்டு ஸ்டடி பண்றதா யார் அப்படின்னா மென்டல் வந்து ஸ்டடி பண்றாரு. கிரிகோர் ஜோகல் மென்டல் ஸ்டடி பண்றாரு. அப்ப மரபியலுக்கு மென்டல் ஆற்றிய பங்கு மென்டலியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட்டாணி தாவரத்துல என்ன பண்றாரு, அவர் வந்து ஸ்டடி பண்றாரு. அப்ப எந்த தாவரம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து கலப்புறுத்த ஆய்வுகள் மற்றும் தாவர கலப்பீரி முறைகள் உள்ளடக்கிய கருத்துக்கள் அனைத்தும் நவீன மரபியலுக்கு அடிப்படையாக அமைந்தது. எனவே மென்டல் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏன் இந்த தாவரத்தை சூஸ் பண்ணாரு அப்படின்னா இந்த தாவரத்துல பல விதமான புறத்தொற்ற பண்புகள் இருக்கு. இப்ப தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா விதையோட வடிவம் மாறுது, வந்து மலரோட நிறம் வந்து மாறுது, தாவரத்தோட உயரம் வந்து மாறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான பண்புகள் வந்து ஒரே தாவரத்துல வந்து இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா இந்த தாவரத்துல கலப்பினம் பண்ணா சரியா இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, ரெண்டுத்துக்கு நடுவில் கலப்பினம் வந்து பண்ணும்போது என்ன பண்றாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய இதை வந்து டேபிள் வந்து அவர் என்ன பண்றாரு நோட் டவுன் பண்றாரு. இப்ப கிரிகோ ஜோகன் மெண்டல் வந்து பாத்தீங்கன்னா 1822 1884 ஆண்டு மரபியலின் அடிப்படை தத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா தனது சோதனை மூலம் வெளிப்படுத்துறாரு. 34 வகைப்பட்ட 10,000 தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தினார். வந்து வகைப்பட்ட 10,000 தாவரங்களை வகை ஒவ்வொரு தாவரம் மற்ற தாவரத்திலிருந்து பல வகையில் வேறுபட்டிருப்பதை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். வந்து இது வந்து எப்படி மனித இனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீன் வந்து எப்படி வேறுபடுத்தோ அந்த தாவரங்களுக்குள்ள வேறுபாடு வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஜீப்ரா வந்து அந்த வரி குதிரைன்னு சொல்லுவோம். அந்த வரி குதிரையோட வரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு வரி குதிரைன்னு ஒரு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அதுல மாற்றங்கள் வந்து இருக்கும். அதோட ஷேப்பு, சைஸு, அதனுடைய டைரக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கும். அதே மாதிரிதான் அப்ப என்ன பண்றாங்கன்னா நமக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா லைன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வந்து கணக்கீடு வந்து செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புலிகளோட எண்ணிக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து அதுல இருக்க கோடுகள் வச்சு என்ன பண்றாங்கன்னா அது கணக்கீடு வந்து எடுப்பாங்க. அப்புறம் அந்த கோடுகள் வச்சும் அதே மாதிரி அதனுடைய எக்ஸ்கிரீட்டா கழிவு இருக்குல்ல அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா அப்புறம் அதனுடைய பாதம் வந்து அந்த பக் மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணணும்னா அதோட எண்ணிக்கை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தாவரங்கள்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றது யாருன்னா கிரிகோ ஜோகன் மெண்டல் வந்து பண்றாரு. அடிப்படை தத்துவங்களை வெளியிடுறாரு, மரபியலின் தந்தைன்னு சொல்றாங்க. அப்ப அவர் எடுத்துக்கும் போது மெண்டல் பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தின் வந்து வேறுபட்ட பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தண்ணின் உயரம் எடுத்துக்கிறாரு, நெட்டை குட்டைன்னு சொல்லிட்டு. அது மலரின் அமைவிடம் வந்து கோண மலரா இருக்கு, நுனி மலரா இருக்கு, கோணத்துல இருக்கு, நுனியில இருக்கு. வந்து மலரின் நிறம் வந்து பாத்தீங்கன்னா ஊதா வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. அது மாதிரி கனியின் வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா ஒப்பியது சுருங்கியதுன்னு பார்க்குறோம். அது மாதிரி கனியின் நிறம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மஞ்சள். வந்து விதையின் வடிவம் வந்து உருண்டை சுருங்கியது, விதையின் நிறம் வந்து மஞ்சள் பச்சை. பார்த்தீங்கன்னா இத்தனை பல்வேறு விதமான வந்து வேறுபாடுகள் வந்து இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னா பட்டாணி தாவரத்தை வச்சு ஈஸியா என்ன பண்றாரு
பண்றாரு, அவர் வந்து எடுத்துட்டா சரியா இருக்கும் நம்ம ஸ்டடி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறார். அப்போ ஒரு பண்பு கலப்பு அவர் வந்து பண்றாரு. பண்ணும்போது ஒரு ஜீன் பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பண்பு கலப்பு ஏதாவது ஒரு பண்பு மட்டும் எடுத்துக்கிறார், எடுத்துட்டு அது கலப்பினம் வந்து பண்றாரு. அப்படி பண்ணும்போது இந்த கலப்பிற்கு பட்டாணிச்சேரியின் உயரம் என்ற பண்பை மட்டும் எடுத்துக்கிறார். இந்த ஒரு பண்பு கலப்புனா ஒரே ஒரு பண்பு என்னன்னா உயரம். உயரம் அப்படின்னு நெட்டை குட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய பண்புகள் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் சென்றார். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன கிடைக்குது, கலப்பின் ஆய்வுல வந்து என்ன பண்றாரு, ஒரு தூய நெட்டை தாவரத்தையும் ஒரு தூய குட்டை தாவரத்தையும் தேர்ந்தெடுத்து ரெண்டுத்துக்கு நடுவில் கலப்பினம் வந்து பண்றாரு. பெற்றோர் தலைமுறை வந்து என்னது, ஒன்னு நெட்டை மற்றொன்று குட்டை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறார். அப்படி எடுத்துட்டு முதல் சந்ததியில F1ல அவர் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சந்தி தாவரங்கள் எப்படி இருக்குன்னா அனைத்து தாவரம் நெட்டைத்தன்மை. அப்ப என்னன்னு, எங்க குட்டை எங்க காணாம போயிருச்சு. அப்போ ஒரு தாவரம் வந்து நெட்டையா இருக்கு, டால், இன்னொன்னு டாஃபா இருக்கு வந்து. அப்ப டால் டாஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் எடுத்து கணப்பிடம் பண்றாரு. பண்ணும்போது முதல் தலைமுறையில வெளிப்படக்கூடிய பண்பு என்ன பாருங்க, நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்புயிர்கள் அப்படின்னு கிடையாது, அனைத்து தாவரமும் கிடைக்குது வந்து. அப்ப F1 தலைமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து அவர் கிடைக்கிறது நெட்டை தான் கிடைக்குது அப்படி பார்க்கிறோம். அடுத்து இரண்டாம் சந்ததியில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, F1 வந்து ஒரு பண்பு கலப்பு உயிரிலே தன் மகரந்த சேர்க்கை உட்படுத்துறாரு. அதிலே வந்து மகரந்த சேர்க்கை பண்றாரு அந்தந்த தாவரத்திலே. அப்படி பண்ணும்போது என்ன ரெண்டுமே அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் வந்து நெட்டை குட்டை, ஆனா முதல் தலைமுறையில நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டுமே நெட்டையா தான் கிடைக்குது. தன் மகந்திர சேர்க்கை பண்ணி அது மூலியமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா 3:1 வந்து. அப்ப 3:1 அப்படின்னு என்னன்னா 3 நெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா டாலும் வந்து, அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டை வந்து பாத்தீங்கன்னா டாஃப் அப்படின்னு கிடைக்குது. அப்ப 3 நெட்டை ஒரு குட்டை அப்படி சொல்லிட்டு கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா F2ல வந்து. இப்ப நமக்கு எக்ஸாம்ல எதை கொஸ்டினா கேட்கறாங்க, இதுதான் கேட்கறாங்க ஃப்ரெண்ட். F2ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தலைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்ததியில கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது 3:1 அப்படி ஒண்ணு. அந்த 3 அப்படின்றது என்ன அப்படின்னா நெட்டையை குறிக்கும், 1 அப்படின்றது குட்டையை குறிக்கும். அப்ப கலப்புல வந்து எடுத்துக்கிற ஒரே ஒரு பண்பு என்னன்னு கேட்டா உயரம். உயரத்துல வந்து என்ன கேட்பாங்க, நெட்டை குட்டை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதை எடுத்துட்டு கலப்பினம் பண்ணி முதல் தலைமுறையில கிடைக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா F1 பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்டை குட்டை எடுத்துக்கிறாரு, நெட்டை தாவரங்கள் கிடைக்குது. இரண்டாவது சந்ததியில என்ன கிடைக்குது, இரண்டாம் தலைமுறையில என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நெட்டை ஒரு குட்டை, மாத்திக்க கூடாது, 3 நெட்டை ஒரு குட்டை அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் வந்து கிடைக்குது. இதான் வந்து தாவரத்துல பண்ணது. அண்ட் F2 சந்ததியில் 3 வகையான தாவரங்கள் தோன்றின அப்படின்னு பாக்குறோம். அப்ப 3 வகையான தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலப்பற்ற நெட்டை வந்து ரெண்டுமே நெட்டையா இருக்கு வந்து, கலப்பின நெட்டை ஹெட்ரோசைகஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் கலப்பற்ற குட்டை அப்படின்னு கிடைக்குது வந்து. சோ அப்ப பார்க்கும்போது தாவரங்களின் ஜீனாக்கும் ஜீனோடைப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எனவே ஒரு பண்பு கலப்பின் வந்து ஜீனாக்கு விகிதம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பண்பு கலப்புல ஜீனாக்கு விகிதம் என்னவா இருக்குன்னா 1:2:1 அப்படி பாக்குறோம். அப்ப 1:2:1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படின்றது வந்து ஜீனாக்க விகிதம். அப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா கலப்பினதுல முதல் தலைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தலைமுறையில இரண்டாம் சந்ததியில அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்ததியின் பண்பு கலப்பு உயிர்களாக வெளிப்பட அந்த ஃபீனோடைப்னு சொல்ல அந்த வெளி தோட்டத்துல நமக்கு தெரியறது 3:1 தெரியும், 3 நெட்டையும் ஒரு குட்டையா தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நெட்டையும் பியூர் நெட்டை, ஒரு குட்டை பியூர் குட்டை, அதே மாதிரி வந்து தூய ஒரு குட்டை தாரமும் தூய ஒரு நெட்டை தாரம், நடுவில் இருக்கிற ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒரு நெட்டை குட்டை சார்ந்ததா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை அப்படின்னும் போது எப்படி இருக்கும், உயரமாக தான் இருக்கும். வந்து நெட்டை குட்டை சேரும் போது எப்படி இருக்குன்னா உயரமாக தான் இருக்கு. ஆனால் குட்டையா இருக்கிறது மட்டும் ஒண்ணு. அப்போ நமக்கு வந்து வெளியில தெரியறது கண்ணுக்கு தெரியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு குட்டை தெரியும் வந்து. ஆனால் நெட்டை அப்படின்னு பார்க்கும்போது நெட்டை குட்டை ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால டிடி பெருசா இருக்கிறதுனால என்னன்னா நமக்கு என்ன பண்ணுறோம், டி அப்படின்றது கேபிட்டல் டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த தாரம், அதே வந்து குட்டை தாரம்னா ஸ்மால் டி. அப்ப ரெண்டுத்தையும் அவர் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த உயர்ந்த தாவரத்தோட பண்பு தானே வெளிப்படும். அப்போ 1+2 3 ஆயிருது. அப்ப இது வந்து 1. அப்ப 3:1 அப்படின்றது நம்ம இங்க போட்டது காரணம் என்ன அப்படின்னா ஃபீனோடைப், வெளியில தெரியுற தோற்றம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப உள்ளுக்குள்ள என்னப்பா இருக்கு ஒரிஜினலா அப்படின்னா ஜீனோடைப் எப்படி இருக்குன்னா 1:2:1 அப்படி. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். புரியுதா என்ன சொல்லிட்டு, அதாவது 1 அப்படின்றது எதை குறிக்குதுன்னா 2 நெட்டை குறிக்குது, 2 அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஒரு டால் ஒரு டஃப், அது மாதிரி டஃப் அண்ட் டால் வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே டஃப் வந்து பாத்தீங்கன்னா. அப்ப இது வந்து என்ன சொல்றேன்னா ரெண்டுமே உயரம் தான், உயரமானது, ஒரு உயரமானது ஒரு குட்டையானது, ஒரு குட்டை ஒரு நெட்டை, இது ரெண்டுமே குட்டையானது. அப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது ரெண்டு சேர்த்து 2 எடுத்துக்கலாம், இது வந்து 1 எடுத்துக்கலாம். அப்போ 1:2:1 அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா மிக்ஸ்டா இருக்கு, அதுதான் நம்ம எழுதிருப்போம். கலப்பின நெட்டை வந்து பாத்தீங்கன்னா கலப்பின நெட்டைனா ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு கலந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து அது கலப்பு இல்லாம உயரமானது, இது வந்து கலப்பு இல்லாம குட்டையானது. இப்ப இது வெளிப்பட பண்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதுலயும் டால் இருக்கு, இதுலயும் டால் இருக்கு, இதுலயும் டால் இருக்கிறதுனால இது 3 நம்ம ஒன்னா சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து
3ன்னு போட்டுக்கிறோம் வந்து. அதுல ஒன்னே ஒன்று மட்டும் என்னது, ரெண்டுமே குட்டையா இருக்கனால 3:1 அப்படி போடுறோம். ஸோ அப்ப ஜீனாக்கு விகிதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1:2:1. ஃபீனோடைப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3:1. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க திருப்பி. இப்போ நெட்டை தாவரத்தை எடுத்துக்கும் போது அவர் கலப்பினம் வந்து பண்றாரு. பண்ணும்போது அவர் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நெட்டை குட்டை அப்படின்னு தாவரம் எடுத்துக்கும் போது சேர்க்கை வந்து பண்றாரு. ரெண்டுமே வந்து F1 ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல் தலைவரில் அவர் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜீனோடைப் அப்படின்னும் போது வந்து அனைத்தும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா DT-ஆ இருக்கு. வந்து கலப்பு பண்ணிட்டாரு. பண்ணும்போது இங்க 2 T இருக்கு, இங்க 2 ஸ்மால் T இருக்கு. அப்ப ரெண்டும் ஒன்னா சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கேபிட்டல் T ஒரு ஸ்மால் T, ஒரு கேபிட்டல் T ஒரு ஸ்மால் Tன்னு சொல்லிட்டு என்ன பண்ணது கலப்பினத்துல அவர் கிடைக்குது. அப்ப முதல் தலைமுறையில் அனைத்தும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீனோடைப் அப்படின்றது கேபிட்டல் T ஸ்மால் T. ஆனா ஃபீனோடைப் எப்படி இருக்குன்னா வெளி தோற்றம் எப்படி இருக்கும், 2 நாளும் உயரமா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க உயரமானது, இது குட்டையானது, ரெண்டுமே உயரமானதா கிடைக்குது வந்து. அப்ப அனைத்தும் எப்படி இருக்குன்னா நெட்டையா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து கேமெட்டுகள் வந்து. அப்ப அடுத்த தலைமுறையில் அவர் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபீனோடைப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 3 நெட்டை கிடைக்குது. நெட்டை மூணுமே நெட்டையா இருக்கு வந்து. அதே ஒரே ஒரு குட்டை. அப்ப ஃபீனோடைப் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:1 வந்து 3:1. அதான் இப்ப பார்த்தோம். ஜீனோடைப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுமே நெட்டையா இருக்கு, ரெண்டுமே குட்டையா இருக்கு. ஆனா இங்க கலந்து இருக்கு வந்து. சோ அப்ப ஜீனோடைப் அப்படின்னும் போது நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்து TT, அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே கேபிட்டல் T-ஆ இருக்கு, அப்புறம் ஸ்மால் T, கேபிட்டல் T ஸ்மால் T அப்படின்னு 2 வருது, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் T 2 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஜீனோடைப் அப்படின்றது வேறுபடுது அப்படி பாக்குறோம். சோ அப்ப நம்ம ஃபீனோடைப் அங்க பார்க்கும்போது ஜீனோடைப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னா வந்து அங்க TT கலந்து இருந்தது அப்படின்னு பாக்குறோம் ஜீனோடைப்ல. ஃபீனோடைப்ல வந்து நெட்டையா இருந்துன்னு பாக்குறோம். இப்போ இங்க வந்து ஃபீனோடைப்ல என்னன்னா 3 நெட்டை ஒரு குட்டை அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து 1:2:1 அப்படின்னு பாக்குறோம். இதுதான் நமக்கு திருப்பி கேட்கறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பிக்சர்ல நோட் பண்ணா சரி, அங்க நோட் பண்ணிட்டா சரிங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். அடுத்து இரு பண்பு கலப்பு சோதனை. இப்போ ஒரு பண்பு கலப்பு எடுத்துட்டாருல, ஒரு பண்பு கலப்புனா உயரத்தை வச்சுட்டாரு. இரு பண்பு கலப்பு சோதனை அப்படின்னு போது என்னன்னா 2 ஜோடி எதிரடை பண்புகளை கொண்ட தாவர இன கலப்பு இரு பண்பு கலப்பு. மெண்டல் விதையின் நிறம் மற்றும் வடிவத்தை எடுத்துக்கிறார். அப்ப விதையோட நிறமும் வடிவத்தையும் எடுத்துக்கிட்டாரு ஆய்வுக்காக அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப விதையின் நிறம் அப்படின் போது மஞ்சள் மற்றும் பச்சை வந்து. அப்ப 2 கலர் இருக்கு. என்ன கலர்னா மஞ்சள் பச்சை கலர் வந்து. விதையின் வடிவம்னா உருண்டை சுருங்கியது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப வந்து உருண்டை சுருங்கியது. அப்ப விதையின் நிறம் எடுத்துக்கிற மஞ்சள் பச்சை, அதே மாதிரி விதையின் வடிவம்னா உருண்டை சுருங்கியதுன்னு சொல்லி எடுத்துக்கிறார். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்னு வந்து விதைய நிறம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மஞ்சள் எடுத்துக்கிறார், இன்னொன்று வந்து பச்சை வந்து. அதே மாதிரி விதையோட வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது இது உருண்டையா இருக்கு, இது வந்து சுருங்கியதா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இதை வந்து கலப்பினம் வந்து பண்றாரு வந்து. அப்போ தூய வந்து பெற்றோர் வந்து உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதைகள் அப்படின்னு பார்க்கும்போது உருண்டை அப்படின் போது ரவுண்ட் ஆறுன்னு எடுத்துக்கிறோம். எல்லோ அப்படின்றது ஒய் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்ப எல்லோ வந்து ஒய்யும், அதே மாதிரி ஆறு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் எடுத்துக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா சுருங்கியது அப்படின்னும் போது வந்து ஸ்மால் லெட்டர்ல வந்து போட்டுக்கிறோம் 6. அதே மாதிரி ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் கலப்பினம் வந்து பண்றாரு. பண்ணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா 6Y, அங்க 6Y வந்து கேபிட்டல் இங்க வரும், அங்க ஸ்மால் வரும் வந்து. அப்ப மிக்ஸ் ஆகும்போது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய F1 கலப்பு உயிரி அப்படின்னா தன் மகன் சேர்க்கை வந்து பண்றாரு. உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெண்டுமே வந்து ஃபுல்லாவே மிக்ஸ் ஆயிருது. மிக்ஸ் ஆகும்போது இதுல இருக்கிற பாதி இதுக்கு வந்துருது, அதுல இருக்க பாதி இதுக்கு வந்துருது. வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் கலப்பு உயிரி முதல் தலைமுறை அப்படின்னு ரவுண்டா தான் இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் நிறத்துல தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறது. சோ அது வந்து டாமினேட் பண்ணிடுது வந்து. அடுத்து ஃபைனல் ரிசல்ட் தன் மகன் சேர்க்கை வந்து பண்ணும்போது அவர் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா F2 தலைமுறையில புறத்தோற்ற விகிதம் வந்து புறத்தோற்ற விகிதம் அப்படின்னா ஃபீனோடைப் அப்படி பார்க்கிறோம் 9:3:1 அப்படின்னு கிடைக்குது. சோ அப்ப புறத்தோற்ற விகிதத்துல அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா வந்து 9 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா உருண்டை மஞ்சள், அதே உருண்டை பச்சை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடியது 3. சுருங்கிய மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா 3 கிடைக்குது. அதே மாதிரி சுருங்கிய பச்சை வந்து 1 கிடைக்குது. அப்ப ஃபைனல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இரு பண்பு கலப்பு சோதனையில கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:3:3:1 கிடைக்குது. இதெல்லாம் நம்ம போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. எக்ஸாம் ஆல் போயிட்டு டேபிள்ல டைரக்டா இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுட்டா போதும். சோ அதுதான் நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பாங்க. அதை மட்டும் படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட், இம்பார்ட்டன்ட். அப்ப இரு பண்பு கலப்பின் முடிவுகள் என்னப்பா அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா இறுதியில் மெண்டல் வந்து கீழ்காண முடிவுகளை கண்டுபிடிக்கிறார். 4 வகை தாவரங்கள் வந்து. சோ இரு பண்பு கலப்பின் முடிவில் F2 சந்தை 4 விதமான தாவரங்கள் தோன்றின அப்படி பார்க்கிறோம். அப்ப அவர் எடுத்துக்கிற
எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 தாவரங்கள் எடுத்துரும். ஒன்று வந்து உருண்டை மஞ்சள், இன்னொன்று சுருங்கியது பச்சை எடுத்துக்கிற. அப்படி எடுத்துட்டு ஒரு 4 விதமான தாவரங்கள் கிடையாது. அப்போ 9 தாவரங்கள் ஓங்கு பண்புடன், 3 தாவரங்கள் வந்து ஒரு ஓங்கு பண்பு மற்றும் ஒடுங்கு பண்புடன், அடுத்த 3 தாவரங்கள் மற்றொரு ஓங்கு ஒடுங்கு பண்பு, ஒரே ஒரு தாவரம் மட்டும் 2 ஒடுங்கு பண்புடன் தோன்றின. அப்போ மொத்த எத்தனை விதமாக கிடைச்சிருக்கு? 4 விதம் தாவரங்கள். 4 விதம் தாவரங்கள் என்னது? 9:3:3:1 அப்படி பார்க்குறோம். இப்போதான் நம்ம வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி 3 கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ ரேஷியோ அப்படின்னும் போது என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு வகையான பண்பு, இது ஒரு வகையான, இது ஒரு அப்போ 4 வகையான பண்பு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ABCD அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அப்போ புதிய தாவரங்கள் அப்படின்னும் போது 2 புதிய பண்புகளுடைய தாவரங்கள் தோன்றின அப்படிங்க. அந்த 2 புதிய பண்புடைய தாவரங்கள் அப்படின்னும் போது உருண்டை வடிவ பச்சை நிறம் வந்து விதைகள், சுருங்கிய மஞ்சள் நிற விதைகள். அப்படியே பாருங்க, நம்ம ஆப்போசிட்டா இருக்கு. வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது உருண்டை வடிவத்தில் இருக்கும் மஞ்சள் நிறம், சுருங்கிய பச்சைன்னு பார்த்தோம். இப்போ அப்படியே மாறி இருக்கு. அப்போ புதிய வகை தாவரங்கள் வந்து 2ஆம் சதியில தோன்றிருக்கு. அப்போ எத்தனை தாவரம் தோன்றிருக்குன்னா 2 தோன்றிருக்கு. அப்போ ஃபீனோடைப் எப்படி கிடைச்சிருக்குன்னா 9:3:3:1 அப்படி பார்க்கணும். அப்போ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்டுருவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க கூடாது. அப்போ இருபண்பு கலப்புல எத்தனை புதிய தாவரங்கள் தோன்றுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புதிய தாவரங்கள் எண்ணிக்கை என்னத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஒரு பண்பு கலப்புல வந்து நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து 3:1 நெட்டை குட்டை, அவ்வளவுதான். சோ அங்க புதுசா ஏதாவது தோன்றுச்சுன்னா கிடையாது அப்படிங்கிறோம். ஆனா இங்க புதுசா நமக்கு தோன்றி இருக்கு அப்படிங்க. அப்ப மெண்டலின் விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனையின் அடிப்படையில் மெண்டல் 3 முக்கியமான விதிகளை முன்வைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எத்தனை விதியை கொடுக்கிறாருன்னா 3 விதியை கொடுக்கிறார். ஒரு பண்பு இரு பண்பு கலப்பு சொல்லி 2 கலப்பு பண்றாரு. அந்த மெண்டலின் பாரம்பரிய விதிகள் என அழைக்கப்படுகின்றன. இது வந்து பாரம்பரிய விதிகளா நம்ம பார்க்கிறோம். அப்ப ஓங்கு தன்மை விதி அப்படின்னு போது என்னன்னா, ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை கொண்ட பெற்றோர்களிடையே கலப்பு செய்யப்படும் பொழுது முதல் தலைமுறை சந்ததியில் வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பு. அப்ப எங்க வந்து ஓங்கு பண்பு வெளியிடுது? நம்ம தான் பார்த்தோம், நெட்டை குட்டை நம்ம எடுத்துக்கும் போது 2 கலப்பினம் பண்ணும்போது நெட்டை பண்பு தான் வெளிப்படுது முதல் தலைமுறையில் அப்படிங்க. அப்ப ஓங்கு பண்பு அப்படின்னா முதல் தலைமுறை சந்ததியில் வெளிப்படும் பண்பு அப்படிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பா இருக்கு, அதான் முதல் தலைமுறை. அப்ப வெளிப்படாத பண்பு என்னன்னா ஒடுங்கு பண்பு. முதல் ஜெனரேஷன் வெளிப்படாத பண்பு ஒடுங்கு பங்கு. அப்ப வந்து இது ஓங்கு பண்பு விதி. அப்ப வெளிப்படாததுன்னா ஒடுங்கு. நம்ம நெட்டை தாவரம் இல்ல, நெட்டை குட்டை எடுத்துக்கும் போது வெளிப்பட்ட பண்பு நெட்டை குட்டை தான். ஆனா நமக்கு என்ன பண்பு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நெட்டை பண்பு தான் வெளிப்பட்டுச்சு அப்படிங்க. அப்ப ஓங்கு பண்பு அப்படின்னா ஓங்கு தன்மை விதி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முதல் தலைமுறையில் சந்தையில் வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பா இருக்கு அப்படிங்க. ஒடுங்கு பண்பு வெளிப்படல அப்படி, அதனால ஓங்கு பண்பு விதின்றோம். வந்து அடுத்து தனித்து பிரிதல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பட்ட தன்மை விதி. வந்து ஒரு கலப்பீரில் வேறுபட்ட 2 காரணிகள் இணைந்து காணப்பட்டால் ஒன்று கலப்படையாமல் கேமெட்டுகள் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து கேமெட்டுகள் செல்கிறது. அந்த தனித்து பிரிதல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பட்ட தன்மை விதி அப்படி பார்க்கலாம். சோ அப்ப என்ன, 2 காரணிகள் இணைந்து காணப்பட்டால் ஒன்று கலப்படையாமல் கேமெட்டுகள் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து கேமெட்டுக்குள் செல்கிறது, தனியா பிரிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனித்து பிரிதல் விதி வந்து 2வது விதின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும். வந்து முதல் விதி என்னன்னா ஓங்கு பண்பு விதி, 2வது பங்கு என்னன்னா 2வது விதி என்ன, தனித்து பிரிதல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பட்ட தன்மை. கேமெட்டுகள் கலப்பட்டாம தனிமையா வெளியே வருது. சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்றது 3வது விதி. வந்து ஒரே சமயத்தில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியம் ஆகும்போது இப்பண்புகளை கட்டுப்படுத்தும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடின்னு சார்பின்றி ஒதுங்கிறது. அப்ப அங்க தனித்து பிரிந்திருது, இங்கே சார்பின்றி ஒதுங்கிருது. வந்து அப்போ ஒன்னா அங்க கேமெட் உருவாகும் போது, கேமெட்னா கரு உருவாகும் போது என்னன்னா தனித்தனியா பிரிஞ்சிருது. இங்க என்ன ஆகுதுன்னா சார்பின்றி ஒதுங்கல், ஒன்னோட தொடர்பு இல்லாம விதி ஒதுங்குது. இதனால என்னன்னா புதிய பண்புகள் தோன்ற காரணமா இருக்கு. அந்த புதிய பண்புகள் என்னது? மஞ்சள் உருண்டை, அதாவது மஞ்சள் வந்து என்ன சொல்லல, அது வந்து என்னன்னா சுருங்கியது, பச்சை வந்து உருண்டை அப்படின்னு பார்த்தோம். அப்ப புதிய பண்புகள் தோன்ற காரணமா இருக்கு சார்பின்றி ஒதுங்குதல் விதி. அப்ப மெண்டலை பொறுத்தவரை என்ன, ஓங்கு பண்பு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கேமெட்டுகள் உருவாகுதல் பாக்குறோம், அடுத்து சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படி பாக்குறோம். இந்த 3மே நமக்கு இம்பார்ட்டன்ட். மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசு 1993 யாருக்கு கொடுத்தானா? TH மார்கனுக்கு வழங்கப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட். வந்து நம்ம குரோமோசோம் வந்து கண்டுபிடிச்சதுக்காக பங்கு, மரபியலின் குரோமோசோம்களின் பண்பு என்ன அப்படி பங்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்காக யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து TH மார்கனுக்கு 1993 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்து குரோமோசோம்கள், DNA மற்றும் ஜீன்கள் வந்து படிக்கிறோம். வந்து மனித உடல் பல மில்லியன் செல்களால் ஆனது நமக்கு தெரியும். வந்து இதுல அதிகப்படியான செல் என்ன செல்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செல் இருக்கு? RBC தான் இருக்கு. ரெட் பிளட் செல்ஸ் தான் நம்ம உடல்ல அதிகம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் என்ன பண்ண, ஆக்சிஜன் வந்து திசுக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பார்க்கிறோம் உடல் முழுவதும். செல்லின் உட்கருவில் குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்பு. அதான் சொன்னோம், இப்ப செல் இருக்கு அப்படின்னா செல்லுக்குள்ள உட்கரு இருக்கும். உட்கருக்குள்ள வந்து குரோமோசோம் வந்து நூல் மாதிரி தான் இருக்கும். எப்ப அது வந்து குரோமோசோமா கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா செல் டிவைட் ஆகும் போது, செல் பகுப்படையும் போது. அதுதான் நம்ம வந்து பயாலஜி கிளாஸ்ல வந்து பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். வால்டேர் என்பவர் என்ன பண்றாருன்னா குரோமோசோம்கள் என்று சொல்லி முதலில் உருவாக்கினார். TH மார்கன் வந்து மரபியல்ல வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோம் பங்கு இருக்குன்னு சொன்னதுக்காக நோபல் பரிசு வாங்கினார். வால்டேர் வந்து 1988 வந்து குரோமோசோம்கள் என்று சொல்லி முதலில் உருவாக்கி பயன்படுத்தினார். குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவலை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்டவை அப்படி என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள DNA இருக்கு, டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீன் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் வந்து குரோமோசோம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த டிஎன்ஏவை டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் உள்ளடக்கிய
நன்கு ஒடுங்கிய சுருண்ட குரோமட்டின் நிலைகளை கொண்ட மரபு பொருள் தான் குரோமோசோம் ஆகும். அப்ப டிஎன்ஏ உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கிய சுருண்ட குரோமட்டின் நிலைகளை கொண்ட மரபு பொருள் குரோமோசோம். மரபு பொருள் குரோமோசோம், குரோமோசோம்குள்ள இருக்கு என்னன்னா டிஎன்ஏ இருக்கு. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி தான் என்னன்னு சொன்னா ஜீன் வந்து. அப்ப டிஎன்ஏவின் பகுதியா ஜீன், அதை நம்ம சொன்னோம். எப்படின்னா செல்லுக்குள்ள போன உட்கருக்குள்ள போனீங்கன்னா குரோமோசோம், அது குரோமேட்டிக் நிலையா இருக்கும். அந்த இலை தான் குரோமோசோமா வந்து மாறும். அந்த குரோமோசோம்குள்ள போன டிஎன்ஏக்குள்ள போனீங்கன்னா ஜீன் இருக்கும் அப்படி பார்க்குறோம். வந்து ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் குறிப்பிட்ட அமைவிடத்தை அமைத்துள்ளன, உள்ள உட்கார்ந்து இருக்கும். அந்த அமைவிடம் பேர் என்ன? லோக்கஸ். அப்ப சேரை போட்டு உட்கார்ந்து இருக்கு யாருன்னா வந்து ஜீன் அப்படின்னு பாக்குறோம். எங்கன்னா குரோமோசோமில் வந்து ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் உட்கார்ந்து இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா லோக்கஸ் அப்படின்னு பாக்குறோம். இது நமக்கு எக்ஸாம்ல கேள்வியை கேட்டுருவாங்க. வந்து செல் பிரிதலின் போது ஜீன்களில் உள்ள மரபு தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. அப்ப செல் பிரியும் போது என்னன்னா ஜீன்ல இருக்கக்கூடிய மரபு தகவல் ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும், கண்டிப்பா கடத்தப்படும். வந்து அதுதான் வேலையை. அப்பதான் என்ன, இப்ப ஆடு குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஆடு குட்டி மாதிரி இருக்கணும். அது என்ன பண்ணக்கூடாது? பசுவோட கன்று மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப மாறி பிறக்க கூடாது அப்படின்னும் போது என்னன்னா தகவலை பரப்பது வந்து. இப்ப ஆடு வந்து புல்ல வந்து மேயும், அதுக்கு பசுங்கன்றும் வந்து ஆட்டுக்குட்டி புல்ல மேயும், பசுங்கன்று புல்ல மேயும். ஆனா ரெண்டும் வளர வளர அந்த வேறுபாடு வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறுபடக்கூடியதா வந்து இருக்கும் அப்படிங்க. குரோமோசோம் அமைப்பு சகோதரி குரோமேட்டிட்கள் அப்படின்றது என்னன்னா, இப்போ குரோமோசோம் வந்து எப்படி இருக்குன்னா அதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், கீழே ஒரு பேர் இருக்கும். ரெண்டும் வந்து மையத்தில் ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இருக்கும் வந்து. ஸோ அப்போ சகோதரி குரோமேட்டிட்கள் என்று அழைக்கப்படும் 2 ஒத்த இலைகளை உள்ளடக்கிய மெல்லிய நீண்ட நூல் போன்ற அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது ரெண்டு எங்க சேருதுன்னா சென்ட்ரோமியர் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புள்ளியில் ஒன்றாக இணையும். மேல இருக்கிற பகுதியும் கீழே இருக்க பகுதியும் இருக்கும். ஒவ்வொரு குரோமடிடம் திருகு போல் சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனியமா என்ற அமைப்பால் ஆனது. அப்ப திருகு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா குரோமோனியமா என்ற அமைப்பால் ஆனது எது அப்படின்னா குரோமோசோம் அப்படி பார்க்கிறோம். குரோமோனியமா வந்து பாத்தீங்கன்னா தன் முழு நீளத்திற்கும் எண்ணற்ற மணி போன்ற குரோமோயர்களை கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் அவ்வளவு போக வேண்டிய டெப்தா. குரோமோசோம்கள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம் புரதங்கள் மற்றும் சில உலோக அயனிகள் ஆகியவற்றை கொண்டது. இது இம்பார்ட்டன்ட். வழக்கமா குரோமோசோம்னா டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏக்குள்ள ஜீனுக்கும் படிச்சு போயிடும். ஆனா இதுல என்ன அடிஷனலா இருக்குன்னா ஆர்என்ஏ இருக்கு வந்து, அப்புறம் புரதங்கள் இருக்கு அப்படி பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து உலோக அயனிகள் இருக்கு. எதுக்குள்ளனா குரோமோசோம்குள்ள இருக்கு அப்படி பார்க்கிறோம். ஸோ அதை நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த புரதங்கள் குரோமோசோம் கட்டமைப்பிற்கு ஆதாரமாக விளங்குகின்றது. ஹிஸ்டோன் அப்படின்ற புரதம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரோமியர் அப்படின்ற பாயிண்ட்ல இணைஞ்சிருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா சகோதரி குரோமாட்டிட்கள் அப்படின்னு குரோமாட்டிட் அப்படின்றது இருக்கும் அப்படி பார்க்கிறோம். அண்ட் குரோமோசோமுடைய லென்த்தை பொறுத்து தான் நம்ம ஏஜ். அது ஷார்ட் ஆக நம்ம வயசு ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். லென்த் பெருசு நல்லா நீளமா இருந்தது அப்படின்னா வந்து வயது கம்மின்னு அர்த்தம். அப்ப வயது ஒரு உயிரினத்தின் வயது அப்படின்றது குரோமோசோமுடைய நீளத்தை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு வயது வந்து கடந்திருக்குன்னு சொல்லிட்டு குரோமோசோம் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 4 வகையா பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். வந்து ஒன்னு என்ன அப்படின்னா டீலோசென்ட்ரிக்னு பார்க்கிறோம். மற்றொன்று என்னன்னா அக்ரோசென்ட்ரிக் அப்படி பார்க்கிறோம். வந்து டீலோசென்ட்ரிக் அப்படின்னா எப்படி இருக்குன்னா கோல் வடிவத்தில் இருக்கு பாருங்க. அதே அக்ரோசென்ட்ரிக் அப்படின்றது வந்து நீண்ட கரம் அப்படின்ற வடிவத்தில் இருக்கு அப்படி பார்க்கிறோம். அவ்வளவு பேர் மட்டும் ஞாபகம், டைட்டில் மட்டும் ஞாபகம் வச்சா போதும். டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். வந்து அடுத்து சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் மெட்டாசென்ட்ரிக். வந்து சப்மெட்டாசென்ட்ரிக் அண்ட் மெட்டாசென்ட்ரிக் அப்படி சொல்லி சொல்லுவோம். சப்மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக் என்ன வித்தியாசம்? சப்மெட்டாசென்ட்ரிக் வந்து அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா ஜே வடிவத்தில் இருக்கும் வந்து, இல்ல எல் வடிவத்தில் இருக்கும். அது ஜே வடிவம் அல்லது எல் வடிவம் சப்மெட்டாசென்ட்ரிக் பார்க்கிறோம். மெட்டாசென்ட்ரிக் அப்படியே திருப்பி போடுங்க, போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா வி வடிவத்தில் இருக்கும் அப்படி பார்க்கிறோம். வந்து அப்ப வி வடிவத்தில் எது இருக்குன்னா மெட்டாசென்ட்ரிக் வந்து இருக்கு. சப்மெட்டாசென்ட்ரிக் வந்து ஜே வடிவத்தில் இருக்கு, எல் வடிவத்தில் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து இதோட பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்கள் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை ஆட்டோசோம்கள், அதில் உடல் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்கிறோம். ஆண் மற்றும் பெண் உயிர்களில் சம எண்ணிக்கையில் உடல் குரோமோசோம்களை பெற்றுள்ளன அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது வந்து உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ள ஆட்டோசோம்கள்ன்றோம். அதே ஆண் மற்றும் பெண் உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா சம எண்ணிக்கையில் உடல் குரோமோசோம்களை பெற்றுள்ளன. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம மனித உடல் எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்த குரோமோசோம்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 23 ஜோடின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட். அப்ப 23 ஜோடியில வந்து பாத்தீங்கன்னா 23 ஜோடி எப்படி நம்ம பிரிப்போம்னா 22 ஜோடி பிளஸ் ஒரு ஜோடின்னு பிரிப்போம். வந்து அப்ப 22 ஜோடி பிளஸ் ஒரு ஜோடி அப்படின்றதா வந்து மனித உடல்ல இருக்கக்கூடிய குரோமோசோம். இந்த ஒரு ஜோடி என்ன சொன்னா பால் குரோமோசோம் சொல்லுவோம். இது 22 ஜோடி வந்து உடல் குரோமோசோம் சொல்லுவோம். அப்ப ஆண் பெண் உடல்ல வந்து சமமா இருக்கிற குரோமோசோம்கள் எதுனா இந்த 22 ஜோடின்னு பார்க்கிறோம். இந்த ஒரு உயிரின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள். அப்ப அல்லோசோம்கள் என்ன அப்படின்னா பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பாலினம் அப்படின்னும் போது இப்ப என்னன்னா ஆண்கள்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து XY இருக்கும், பெண்கள் எப்படி இருக்கும்னா XX இருக்கும். வந்து இதான் வந்து பால் குரோமோசோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்ரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படி பார்க்கிறோம். ஹெட்ரோசோம்கள் அப்படின்னா இது வேறுபட்டு இருக்கக்கூடியது அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப பால் குரோமோசோம்களை வந்து சொல்லணும் அல்லோசோம்கள்,
பால் குரோமோசோம்கள் ஹெட்ரோசோம்கள் என்று அழைக்கப்படும். இந்த பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆண் பெண்ல ஒரே மாதிரி இருக்கிறது, சம எண்ணிக்கையில் இருக்கிறது என்னன்னா உடல் குரோமோசோம்கள். எதுனா 22 ஜோடி அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரோமோசோம்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 போயிட்டு 22 வரையும் குரோமோசோம் வந்து இருக்கு. வந்து இதை 22வது குரோமோசோம் அப்படி பார்க்குறோம். அடுத்து 23வது குரோமோசோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா XX இருக்கு. ஃபீமேல வந்து பார்த்தீங்கன்னா XX அப்படின்னு பார்க்குறோம் ஃபீமேல. அதே மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY இருக்கும். இதுதான் வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்போ பெண்கள்ல XX-ம் ஆண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா XY குரோமோசோமும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த டிஎன்ஏ அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து டிஎன்ஏ என்பது மரபு தகவல்கள் உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள் நமக்கு தெரியும். இது வந்து இரு குரோமோசோமின் மிக முக்கிய கூறாக வந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செல் பிரிதலுக்கு முன்னாடி இந்த பார்த்துட்டு நினைக்கிறேன். ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டது தான் டிஎன்ஏ முப்பரிமாணம். அப்ப யார் வெளியிட்டாங்க? வாட்சன் அண்ட் கிரிக்னு ஷார்ட்டா சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்க? டிஎன்ஏ முப்பரிமாண வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க அப்படின்னு. நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறுகளை அமைப்பை பற்றி இவங்க கண்டுபிடிப்புகளை பாராட்டும் விதமாக 1960 நோபல் பரிசு கிடைச்சு. இவங்களுக்கு வந்து நியூக்ளிக் அமில மூலக்கூறு அமைப்பு சொன்னனால நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டது. டிஎன்ஏ அப்படின்னா இரட்டை சுருள் அப்படின்னு பார்க்குறோம். வந்து எதிரெதிர் வந்து பார்த்தீங்கன்னா துருவங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இணையாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க பாண்டிங் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பியூரின்ஸ் பிரிமிடின்ஸ் சொல்லுவோம். வந்து பியூரின்கள் பிரிமிடின்கள் அப்படி சொல்லுவோம். பியூரின் அப்படின்னா அடினைன் குவானின் சொல்லுவோம். பிரிமிடின் அப்படின்னு தைமின் சைட்டோசின் சொல்லுவோம். அப்ப டிஎன்ஏ இரட்டிப்பாதல் அப்படின்னும் போது ஒரு செல்லில் நடைபெறும் அடிப்படை செயல்பாட்டில் ஒன்று. அப்படி இரட்டிப்பாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ மூலக்கூறு தன் அமைப்பு ஒத்த நகல்களை உருவாக்குதுன்னு அர்த்தம். வந்து அப்ப தன் அமைப்பு ஒத்த அப்படி ஜெராக்ஸ் போடுதுன்னு அர்த்தம். அப்ப டிஎன்ஏ இரட்டிப்படுதல்னா ஜெராக்ஸ் போடுது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டிஎன்ஏ மூலக்கூறு தன் அமைப்பு ஒத்த நகல்களை உருவாக்குகிறது. டிஎன்ஏ மூலக்கூறில் இரு இலைகளும் வந்து நிரப்ப கார இணைகளை பெற்றுள்ளன. அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா கார இணைகள். கார இணைகள்னா நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பியூரின் பிரிமிடின்ஸ் சொல்லுவோம். அதுதான் என்ன பண்ணா ஒரு 2 ரிப்பனுக்கு நடுவில் என்ன பண்ண கனெக்ஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இலையிலும் உள்ள நியூக்ளியோடைடுகள் புதிய இலையை உருவாக்குவதை தகவல்களை அளிக்கின்றன. அப்ப இந்த நியூக்ளியோடைடுகள் என்ன பண்ணுதுன்னா புதுசா இலையை வந்து உருவாக்குற தகவல் அளிக்குது. அந்த முறை செல் பகுப்படையும் பொழுது 2 செய் செல்களும் வந்து தாய் செல்லும் போன்ற சரியாக அதே மரபியல் தகவலை பெற்றுள்ளன. அப்ப மரபியல் தகவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். புதுசா உருவாச்சு அப்படின்னாலும் வந்து இப்ப டிஎன்ஏ அப்படின்னும் போது என்னன்னா அந்த இரட்டிப்படுதல் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பேரண்ட் டிஎன்ஏ அப்படின்றது வந்து இங்க இருக்கு. வந்து ஸோ அது அப்படின்னா இப்ப வந்து அப்படியே தனியா பிரியும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 2 ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இங்க உருவாக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க நடக்குது? இப்ப பிரிமேஸ் ஹெலிகேஸ் அப்படின்றதுலாம் நொதிகள் என்சைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது வந்து என்னன்னா டிஎன்ஏ ஜெனடிக் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அடுத்து பாலின நிர்ணயம். இதான் நமக்கு முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. கருவுற்ற முட்டை ஆண் அல்லது பெண் உயிரியாக வளர்ச்சியடைந்த பாலின நிர்ணயம் அப்படி பார்க்கிறோம். ஒரு உயிரின் பாலினம் குரோமோசோம்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனித பால் நிர்ணயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனித உடல்ல 23 ஜோடி இருக்கும். 22 ஜோடி வந்து ஆட்டோசோம்கள் அப்படின்னா உடல் குரோமோசோம்கள் பார்க்கிறோம். ஒரு ஜோடி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பால் குரோமோசோம்கள், அதாவது அல்லோசோம்கள் ஹெட்ரோசோம்கள் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அது அப்ப பால் நிர்ணயம் வந்து யார் பண்றா அப்படின்னு போது பாத்தீங்கன்னா பெண் கேமெட்டுகள் அல்லது அண்ட செல்கள் வந்து அமைப்பு என்னன்னா 22+XX இருக்கும் வந்து பெண்ணை பொறுத்தவரையும். வந்து அதே மனித இனத்தில் பெண் உயிர்கள் ஓமோ கேமெட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓமோ கேமெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெண் உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனித இனத்தில் வந்து ஆண் கேமெட்டுகள் அல்லது விந்தணுக்கள் என 2 வகைப்படும். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமெட்டுகள் அல்லது விந்தணுக்கள் சொல்லுவோம். 2 வகையில சம விகிதத்தில் உருவாகின்றன. இப்ப அவை 22+X குரோமோசோம்களுடைய விந்தணுக்கள் மற்றும் 22+Y குரோமோசோம்களுடைய விந்தணுக்கள் சொல்லிட்டு உருவாகும். அப்ப ஆணை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரையும் என்னன்னா ஒரே மாதிரி தான் உருவாகும். அதனால ஹோமோகேமெட்டிக் அப்படி சொல்லி சொல்லுவோம். 22+X இருக்கும், XX இருக்கும். அதே ஆண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 22+X அல்லது 22+Y வந்து அப்ப அடைய விந்தணுக்கள் மற்றும் 22+ குரோமோசோம்களுடைய விந்தணுக்கள் வந்து இருக்கும். அப்ப மனித இனத்தில் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோகேமெட்டிக். காரணம் என்னன்னா 22+X இருக்கு, 22+Y இருக்கு, வேறுபட்டு இருக்கு. அதனால ஹெட்ரோ அப்படின்னு சொல்லி ஹெட்ரோனா வேறுபட்டு, ஹோமோனா ஒரே மாதிரி அர்த்தம். அப்ப ஹோமோகேமெட்டிக் யாருன்னா பெண்கள், ஹெட்ரோகேமெட்டிக் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து இப்ப பால் நிர்ணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரெண்ட் வந்து இப்ப தாய் செல் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நார்மலா உடல் செல் அப்படின்னா வந்து 46 குரோமோசோம் இருக்கும். அது இனப்பெருக்க செல் அப்படின்னும் போது 23 குறைஞ்சிரும் அப்படி பார்க்கிறோம். அப்ப 23 எப்படி இருக்கு பாருங்க, 22+X வந்து 22+X. இது யாருடையது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தாயோடையது. அப்ப தாயோடைய பெண் அப்படின்னா பெண்ணுடைய அந்த எக்ஸல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 22+X இருக்கும், 22+X. அதே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் இது வந்து அது ஸ்பெர்ம் செல் அப்படின்னு எடுத்துக்கும் போது 22+X 22+Y. அப்ப ஆண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா X இருக்கும், Y இருக்கும். இப்ப பால் நிர்ணயம் அப்படின்னும் போது வந்து இந்த பெண்ணுடைய அந்த எக்கோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல் வந்து ஒன்னா சேரும் போது எப்படி ஆகும் அப்படின்னா 42+XX ஆகலாம், 42+XY ஆகலாம். ஆக முதல்ல பால் நிர்ணயம் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது யாரு அப்படின்னா ஆண் தான் அப்படி பார்க்கிறோம்.
அப்ப இங்க பெண்ணை பொறுத்தவரையும் வந்து பெண் தான், ரெண்டுமே எக்ஸ் தான். ஆனா ஆணை பொறுத்தவரையும் எப்படி இருக்கு அப்படின்னா பெண்ணும் இருக்கு ஆணும் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னா பெண் வந்து, அதே இந்த ஒய் வந்து சேர்ந்துருச்சுன்னா அது வந்து ஆண் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப பால் நிர்ணயம் பண்றது வந்து ஆணா பெண்ணா அப்படின்னும் போது யாருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மேலோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஸோ அப்ப மேல் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விந்தணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒய் அப்படின்றது வந்து விந்தணு வந்து சேரும்போது என்ன ஆகும்னா ஆண் குழந்தையாவும், எக்ஸ் அப்படின்னு சேரும்போது பெண் குழந்தையாவும் மாறும். ஆனா இந்த குழந்தை வந்து சுமக்கிறது யாரு? பெண் அப்படின்றதுனால பெண்ணை தான் குறை சொல்றாங்க. நீ வந்து பெண் குழந்தைய பெத்து எடுத்துட்ட, நீ வந்து ஆண் குழந்தைய பெத்து எடுத்துட்ட, நாங்க வந்து அடுத்து பெண் குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனா ரெண்டாவது ஆண் குழந்தைய பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாங்கன்னா தாயை தான் சொல்றாங்க. ஆனா இதுக்கு உண்மையிலேயே யாரு காரணம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தந்தை தான் காரணமா இருக்காரு அப்படின்னு. அப்ப தந்தை தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எனக்கு பெண் குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தந்தை இருக்காருன்னு கிடையாது. பயாலஜிக்கலா அது நடக்கிறது, அவரோட கண்ட்ரோல்ல இது இருக்காது, பெண்ணோட கண்ட்ரோல்ல இருக்காது வந்து பாத்தீங்கன்னா. அப்ப அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எது வந்து, ஏன்னா அங்க இருக்கக்கூடியது வந்து மில்லியன் கணக்குல இருக்கும். ஸோ அது வந்து எதோட எது வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி எதோட எது சேருதோ அதை பொறுத்து வந்து ஆணா பெண் அப்படின்னு முடியும். அடுத்து சடுதி மாற்றம். இதுக்கு முன்னாடி நம்ம சடுதி மாற்றம் பார்த்தோம், திடீர்னு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஹீனோத்தினா லமார்க்கியா அப்படின்ற மாலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிம்ரோஸ் வகை தாவரத்தில் வந்து கண்டறிந்த சடுதி மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களின் அடிப்படையில் ஈகோ டியூரிஸ் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் சடுதி மாற்றம் என்ற சொல்லை வந்து அறிமுகப்படுத்தினா அப்படிங்கிறோம். அப்ப இவர் வந்து எந்த தாவரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாரு இந்த சடுதி மாற்றம் அப்படின்றது வந்து கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹீனோத்திரா லமார்கேனியா அப்படின்னு பார்க்குறோம். இந்த தாவரத்தில் பிரிம்ரோஸ் அப்படின்னு சொல்லி மாலை நேர தாவரம் சொல்லும். இதுல வந்து சடுதி மாற்றத்தை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இந்த சடுதி மாற்றம் அப்படின்ற சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாரு. அது யாருன்னா யூகோடியூரியஸ் அப்படிங்க. எந்த ஆண்டுனா 1901. அந்த பரம்பரை தொடரக்கூடிய ஒரு உயிரின் மரபு பொருளில் டிஎன்ஏ திடீரென மாற்றம் ஏற்படுவது சடுதி மாற்றம் எடுக்கணும். திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது, அதுதான் சடுதி மாற்றம். பரம்பரைனா தொடர்ந்து ஒரு உயிரில அதுல திடீர்னு ஒரு புதுசா ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இது இரண்டு வகைப்படும். ஒன்று என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோம் சடுதி மாற்றம், மற்றொன்று ஜீன் சடுதி மாற்றம். வந்து குரோமோசோம்குள்ள தான் ஜீன் இருக்கு நமக்கு தெரியும். வந்து ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல மாற்றம் ஏற்படுது. அப்ப குரோமோசோம் சடுதி மாற்றம் அப்படின்னா குரோமோசோம் அமைப்பு அல்லது எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றம். இப்போ குரோமோசோம் அமைப்பு எண்ணிக்கை, குரோமோசோம் அமைப்பு அப்படின்னு எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துனா மொத்தம் எத்தனை குரோமோசோம் மனித உடல்ல இருக்கு? 46 குரோமோசோம் இருக்குன்னு பாக்குறோம். அதுல ஏதாவது சேஞ்ச் நடந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சடுதி மாற்றம். வந்து இல்ல அதனோட அமைப்புல ஏதாவது சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னா அதுவும் சடுதி மாற்றம் அப்படிங்கிறோம். அப்ப குரோமோசோம் சடுதி மாற்றம் அப்படின்னும் போது குரோமோசோமுடைய அமைப்பு எண்ணிக்கையில இப்ப அமைப்பில் ஏற்படும் மாற்றம் செல் பகுப்பின் போது சில ஏற்படும் தவறுகளால் குரோமோசோம்கள் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்ப குரோமோசோம்கள் ஏற்படும் நீக்கமடைதல், இரட்டிப்பாதல், தலைகீழ் மாற்றம் மற்றும் இடம்பெயர்தல் ஆகியவற்றின் விளைவாக ஜீன்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப குரோமோசோம் அமைப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஜீன்களின் எண்ணிக்கை அமைப்பிலே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அதான் சடுதி மாற்றம் பார்க்கிறோம். அப்ப குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னும் போது செல்லில் இடம்பெற்றுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரித்தல் அல்லது குறைத்தல். அப்ப அவன் அதிகமாகும் இல்லைன்னா குறையும் அப்படின்னு நினைச்சுன்னா அது பன்மைய நிலை, பிளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா பன்மைய நிலை அப்படின்னு ஏற்படும். அப்ப குரோமோசோமோட எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படும், அதே மாதிரி குரோமோசோமுடைய அமைப்புல மாற்றம் ஏற்படும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சடுதி மாற்றம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா முதலாக லாங்டவுன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறார். அதனால டவுன் சிண்ட்ரோம் இவர் தான் கண்டுபிடிச்சாரு டவுன் சிண்ட்ரோம் சொல்லிட்டு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சடுதி மாற்றம் தான். அது 21வது குரோமோசோம் ஜோடியில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நகல் குரோமோசோம் கூடுதலா இருக்கு, அதான் ட்ரைசோமியா மாறிடுது. இப்ப வழக்கமா குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா XX போயிட்டே இருக்கும். வந்து ஒரு ஜோடி, ரெண்டாவது ஜோடி, மூணாவது ஜோடின்னு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது 21வது ஜோடியில பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட், வந்து 3X இருக்கு, 3X இருக்கு. அப்ப XXX இருக்கு. அப்ப XXX இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இதான் டவுன் நோய் குறியீடு அப்படின்றோம். வந்து அப்ப மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 47 குரோமோசோம் இருக்கும் அப்படி பார்க்கிறோம். அப்ப சடுதி மாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 47 குரோமோசோமா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம். அடுத்து ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம். வந்து ஒரு ஜீனின் நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் தான் ஜீன் சடுதி மாற்றம். அப்ப ஜீனுடைய ஒரு நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றம். நியூக்ளியோடைடு அப்படின்றது வந்து ஜீன் அப்படின்னு டிஎன்ஏ எதனால வந்து ஜீன்களால டிஎன்ஏக்குள்ள என்ன ஜீன் இருக்கும். வந்து அந்த ஜீன் வந்து நம்ம என்ன சொல்றோம் நியூக்ளியோடைடு சொல்றோம். சோ அப்ப அந்த நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் தான் ஜீன் சடுதி மாற்றம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நைட்ரஜன் காரங்களில் ஏற்படும் பதிலீடு செய்தல், நீக்கமடைதல், இடை செய்தல் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஜீன் சடுதி மாற்றம். ஜீன்களில் ஏற்படும் மாற்றம் ஒரு உயிரின் இயல்புக்கு மாறான புரத உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. அப்ப இயல்புக்கு மாறான புரத உற்பத்தி அப்படின்னும் போது என்ன சொல்றோம்னா ஜீன் சடுதி மாற்றம். அதே ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமா இருக்கு 21வது ஜோடியில அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது என்ன சொல்றோம் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு நோய்க்கான அறிகுறி அப்படி பார்க்கிறோம். வந்து அடுத்து ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிரறிவால் ரத்த சோகை ஏற்படுகிறது. அப்ப கதிரறிவா ரத்த சோகை நோய் என்ன, இது வந்து பாரம்பரிய நோய்னு சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி வந்து இந்த ஷேப்ல இருக்கும். வந்து ஆர்பிசியோட ஷேப் வந்து அதே அந்த ஆர்பிசியோட ஷேப் வந்து எப்படி மாறிடுது, இந்த மாதிரி மாறிடுது, கதிரறிவால மாறிடுது. வந்து
ஸோ அப்போ கதிர் மாதிரி மாறிடுது. அப்போ ஆர்பிசியோட ஷேப் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா ஸோ அது வந்து என்னன்னா ஜீன் வந்து சடுதி மாற்றம் அப்படி பார்க்குறோம், ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றம் பார்க்குறோம். ஸோ அது இந்த ஜீனில் ஏற்படும் மாற்றம் ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறில் உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. புரத மூலக்கூறின் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த ஹீமோகுளோபினை கொண்டுள்ள சிவப்பு ரத்த செல்கள் கதிரறிவால் வடிவத்தை பெறுகின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா மரபியல் நோய் எப்படி பார்க்குறோம். குரோமோசோம்ல ஏற்பட்டாலும் சரி, ஜீனில் ஏற்பட்டாலும் சரி, அது மரபியல் குறைபாடு தான். டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமாகுது அறிவிக்கிறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ல சடுதி மாற்றம் அப்படின்னு ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து புரதத்துல பாதிப்பு ஏற்படுத்தி அந்த ஷேப் வந்து மாறுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மரபு பொறியியல் வந்து மரபு பொறியியல் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாள்வது அப்படின்னா அப்போ புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு இடம் மாற்றுறது. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் கிராப்ஸ், ஜெனட்டிகலி மாடிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அரிசியில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து காங்கிரஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பெருசா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் வந்து. ஸோ அப்போ ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாளுவது, புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிருக்கு இடம் மாற்றுவது மரபு பொறியியல் பார்க்குறோம். இந்நிகழ்வு உருவாகும் புதிய டிஎன்ஏ மறு செயற்கை டிஎன்ஏ எனப்படும் வந்து. அப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மறு செயற்கை என்ற பதத்தை வந்து பயன்படுத்துவது காரணம் டிஎன்ஏ 2 வகையான மூலங்களிலிருந்து பெறப்பட்டு இணைக்கப்படுகிறது. 2 வகையான மூலம் இணைக்கிறது வந்து. அப்போ அதனால் மரபு பொறியியல் மறு செயற்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் எனவும் அழைக்கப்படுகிறது. மரபு பொறியியல் அப்படின்னும் போது வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 டிஎன்ஏ ஒன்னா சேர்க்கிறதா மெயினா என்னுடைய வேலையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஜீன் குளோனிங் அப்படின்னும் போது என்னன்னா குளோன் என்பது ஒரு உயிரினத்தின் நகல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ குளோனிங் என்பது அப்படின்னா மரபு ஒத்த உயிர்கள் பிரதிகளாக உற்பத்தி செய்யும் முறை வந்து. ஜீன் குளோனிங் முறையில் ஒரு ஜீன் அல்லது டிஎன்ஏவில் துண்டானது பாக்டீரியா செல்லினுள் செலுத்தப்பட்டு பாக்டீரியா செல் பகுப்படையும் போது அதனுடன் உட்செலுத்தப்பட்ட டிஎன்ஏ துண்டு நகல் பெருக்கம் அடையும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த ஜீனை எடுத்து என்ன பண்ணுவோம் பாக்டீரியா செல்ல வச்சுட்டா அதை என்ன பண்ணோம்னா நகல் பகுப்படையும். அதுக்கப்புறம் அந்த செல் என்ன பண்ணணும்னா இன்சுலின் ஹார்மோன் சுரக்கும். அங்கிருந்து இன்சுலின் எடுத்து மனித உடல் வந்து செலுத்துறது. ஃபர்ஸ்ட் விலங்குகளுடைய உடல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க இன்சுலின் எடுத்து மனிதனுக்கு செலுத்துறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இன்சுலின் அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி அப்படின்றது இந்த டிஎன்ஏ உடைய நகல் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம் வந்து. இப்போ டிஎன்ஏ மனித செல் இருக்கு, அதுல இருக்க டிஎன்ஏ தனியா எடுத்துறேன் வந்து. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதியை வச்சு என்ன பண்ற கட் பண்றது. அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னா சிசரா வந்து யூஸ் ஆகும், கத்திரிக்கோலா யூஸ் ஆகும், அப்படியே கட் பண்ணிடும் அப்படி பார்க்கணும். அப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா லைகேஸ் அப்படின்னு நொதி யூஸ் பண்ணி ஒட்ட வைக்கிறது. அப்ப லைகேஸ் நொதி வந்து ஒட்ட வைக்க இது வந்து என்னன்னா கத்திரிக்கோலா வந்து செயல்படும். கத்திரிக்கோல் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒட்ட வைக்க. லைகேஸ் அப்படின்னு நொதி அப்ப கட் பண்ணி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒட்டிடுது. ஒட்டினதுக்கு அப்புறம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க பாக்டீரியாக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து என்ன ஆகும் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ இதை எடுத்துட்டு போய் பாக்டீரியாக்குள்ள வச்சோம் அப்படின்னா குளோன்கள் வந்து உருவாயிடும். அப்போ உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குளோன்கள் இருக்குல்ல அது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான உற்பத்தி வந்து பண்ணி கொடுக்க முடியும். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் வந்து இப்போ ஒரு பாக்டீரியால இருந்து எடுக்கிறோம், பிளாஸ்மிட்ல இருந்து எடுக்கிறோம், எடுத்து அதுல இருக்க டிஎன்ஏ மனித டிஎன்ஏ ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அதில் ஃபிட் பண்ணிட்டு நமக்கு தேவையான உற்பத்தி வந்து பண்ண வைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெக்னாலஜியில் பண்ணிட்டு இருக்குது ஃப்ரெண்ட். அப்போ நமக்கு தேவையான ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஜீன் பர்டிகுலராக என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம மனித செல் அப்படின்னும் போது மனித செல்ல பீட்டா செல்ல வந்து இருக்கக்கூடிய ஜீன் என்னன்னா எந்த ஹார்மோனை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்னு ஹார்மோன் உற்பத்தி பண்ணும். அப்போ அந்த ஜீனை எடுத்துட்டு வந்து அந்த பாக்டீரியா செல்லோட ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி பாக்டீரியாவோட உடலுக்குள்ள வைக்கும் போது என்னன்னா பாக்டீரியா பல்கி பெருகி என்ன பண்ணும் நமக்கு உற்பத்தி வந்து பண்ணும் அப்படின்னு. என்ன உற்பத்தி பண்ணணும்னா ஹார்மோன் உற்பத்தி பண்ண முடியும். இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்து குளோனிங் அப்படின்னு டெக்னாலஜி வந்து எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா வெரி சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். இங்க பார்த்தீங்கன்னா 2 ஆடு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முகம் வந்து பிளாக் ஃபேஸ், இன்னொன்று ஒயிட் ஃபேஸ். அப்போ அந்த கருப்பு முகம் கொண்ட ஆடு இருக்கு, வெள்ளை முகம் கொண்ட ஆடு இருக்கு. இப்போ இந்த 2 ஆடு கிட்ட இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா செல் எடுக்க போறாங்க. இப்போ செல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கருப்பு முகம் இருக்குல்ல இந்த ஆடு இருக்குல்ல இந்த ஆட்டுடைய வந்து மடியில இருந்து அண்ட செல் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய அந்த அண்ட செல் அப்படின்னு எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய உட்கருவை வெளியே எடுத்துறாங்க பாத்தீங்கன்னா. அப்போ உட்கரு இருக்கு, அந்த உட்கரு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா உட்கரு நீக்கப்பட்ட அண்டத்துடன் செல்லை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க எதோட இணைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஃபேஸ் இருக்குல்ல அந்த ஆட்டுடைய வந்து செல் இருக்கு, அந்த செல்லுல உட்கரு இருக்கு, அந்த ரெட் கலர் இருக்க உட்கரு எடுத்துட்டு போய் இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த உட்கருல அந்த சைட்டோபிளாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த சைட்டோபிளாசம் அப்புறம் உட்கரு இதுதான் வந்து செல்லுடைய முக்கியமான 2 பகுதிகள் பார்க்குறோம்.
ஸோ அப்போ இந்த சைட்டோபிளாசம் அப்படின்றது யாருடையதுன்னா அந்த கருப்பு ஆடு இருக்குல்ல அதனுடைய சைட்டோபிளாசம் அது அண்ட செல் வந்து. அதே வந்து இந்த வெள்ளை ஆடு இருக்குல்ல அந்த வெள்ளை ஆடுடைய வந்து அந்த ஆட்டுடைய உடல் செல் எடுக்கிறாங்க. உடல் செல்ல இருக்கக்கூடிய குரோமோசோமோட எண்ணிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 2n இருக்கும் வந்து. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா இப்போ 46 குரோமோசோம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து உடல் செல்ல இருக்கும். இப்போ மனிதனா இருக்குது 46 குரோமோசோம் பார்க்கணும். அதே மாதிரி அதனுடைய இனப்பெருக்க செல்ல வந்து எத்தனை இருக்கும் 23 தான் இருக்கும் குரோமோசோம். அதான் பார்த்து பாதியா குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் பயாலஜி கிளாஸ்லேயே வந்து சொன்னேன், செல் பிரிதல் வந்து சொன்னேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த உட்கரை தூக்கி வச்சாச்சு. அப்ப 23 குரோமோசோம் இருக்கிற உட்கரை எடுத்துட்டாங்க. இப்ப 46 குரோமோசோம் இருக்கிற உடல் செல் எடுத்துக்கிறாங்க. அந்த உடல் செல்ல இருக்கக்கூடிய அந்த உட்கரை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சைட்டோபிளாஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உருவாக்கிட்டாங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கரு அப்படின்னு இருக்கு. அதை எடுத்துட்டு போய் யாருடைய உடல்ல வைக்கிறாங்கன்னா இன்னொரு ஆடு வந்து வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்ல. அப்ப வந்து அந்த வாடகை தாயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சரகுசி மதர்ன்னு சொல்லல. அப்ப அவங்களுடைய வயிற்றுல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த புதிய ஒரு ஆடு இருக்கு அந்த ஆட்டோட வயிற்றுல வைக்கும் போது என்னன்னா அதுல இருந்து பிறக்கக்கூடியது யாரு மாதிரி இருக்கும்னா யார் வந்து நியூக்ளியஸ் டொனேட் பண்ணாங்களோ அவங்கள மாதிரி தாங்க. இப்ப நியூக்ளியஸ் டொனேட் பண்றது யாருன்னா இந்த வெள்ளை முகம் கொண்ட ஆடு. அப்ப இத மாதிரி தான் பிறக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி வந்து இருக்கும். இப்படிதான் என்ன பண்றாருன்னா டாக்டர் அயன் வில்மட் வந்து என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் 1996 வந்து ஸ்காட்லாந்துல வந்து டாக்டர் அயன் வில்மட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா குளோனிங் முறையில வந்து ஆட்டுக்குட்டி வந்து விடுக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியோட பேர் வந்து டாலி அப்படின்ற ஆடு அப்படின்னு பக்கம் வந்து. இப்ப நம்ம இதே கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணலாம். இப்ப குளோனிங் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆண்களே இல்லாம பெண்கள்னால கருவுற முடியுமா அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா முடியும் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு ஃபீமேல் இருக்காங்க வந்து அப்ப ஃபீமேலுடைய அவங்களுடைய யுட்ரஸ்ல இருந்து ஒரு செல் எடுக்கிறோம். அப்படி செல் எடுக்கும் போது இனப்பெருக்க செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும் 46 இனப்பெருக்க செல் அப்படின்னும் போது எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 ஜோடி தான் இருக்கும் இனப்பெருக்க செல்ல. அப்ப ஃபீமேலுடைய யுட்ரஸ் எடுத்தீங்கன்னா 23 ஜோடி இருக்கும் வந்து. இது வந்து அவங்களுடைய இனப்பெருக்க செல் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கரு. அதே அவங்களுடைய உடல் செல் உடல்ல இருந்து ஒரு செல் எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு ஜோடி இருக்கும்னா உள்ள 46 குரோமோசோம் இருக்கும் வந்து. சோ அப்ப இங்க வந்து 23 ஜோடி இருக்கிற செல் வந்து இருக்கு, 46 ஜோடி இருக்கு குரோமோசோம் இருக்கக்கூடிய செல் வந்து இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து 23 ஜோடி இருக்குல்ல சோ அந்த 23 குரோமோசோம் இருக்குல்ல அந்த குரோமோசோம் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிடும் வந்து. இப்ப இந்த 46 எடுத்துட்டு வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபைனலா ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இனப்பெருக்க செல்லுடைய சைட்டோபிளாசம் இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உட்கரு வந்து யாருடையதுன்னா அவங்க உடல்ல இருந்து 46 குரோமோசோம் இருக்குல்ல அதை எடுத்தாச்சு வந்து. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ ஒரு சரகேட் மதர் இருக்காங்க. அப்ப அந்த மதருடைய என்ன பண்ணா கர்ப்பப்பையில வச்சிடறோம். வச்சுட்டா என்ன ஆகுனா பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டா இவங்க மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க இவங்க யாரு ஃபீமேல். இப்ப இந்த ஃபீமேலுடைய உடல் செல்ல 46 குரோமோசோம் இருக்கிறத எடுத்துக்கிறோம். அந்த நியூக்ளியஸ் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய இனப்பெருக்க செல் எக்ஸெல் இருக்குல்ல அந்த எக்ஸெல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 46 குரோமோசோம் இருக்க செல்ல உள்ள வச்சிடும். வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த செல் கிடைச்சிருது. இதை எடுத்துட்டு போயிட்டு யூட்ரஸ்ல வச்சீங்கன்னா யூட்ரஸ் என்ன நினைச்சுக்கோன்னா 46 குரோமோசோம் இருந்தாவே கரு விட்டுருச்சுன்னு அர்த்தம். உடனே செல் வந்து டிவைட் ஆகி அந்த கரு வந்து வளர்ச்சி அட ஆரம்பிச்சோம். 23 குரோமோசோம் இருக்கிற செல் இருந்தா அது என்ன பண்ணாது கரு வந்து டிவைட் ஆகாது. அப்ப 46 இருந்ததுனா தான் என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்து செல் வந்து பகுப்படைஞ்சாலும் உயிரினம் வந்து தோன்றும் அப்படிங்க. இப்ப ஃபேமஸான ஒரு ஆக்டரஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யார் வேணாலும் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு நடிகையை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த நடிகை என்ன பண்றாங்கன்னா திருமணம் செஞ்சுக்காம குழந்தை பெற்றுக்கணும் முடிவு பண்றாங்க. அப்ப அந்த நடிகையோட உடல் செல்ல இருந்து ஒரு செல் எடுத்தானா அதுல 46 குரோமோசோம் இருக்கும் வந்து எல்லாமே XX தான் இருக்கும் வந்து. அப்புறம் அந்த நடிகையோட இனப்பெருக்க செல் இருக்குல்ல எக்ஸெல் அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்தா அதுல 23 தான் இருக்கும் வந்து கடைசி ஜோடி XX தான் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க அந்த இனப்பெருக்க செல்ல இருக்க நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க உடல் செல்ல இருந்து எடுத்தாங்கன்னா அந்த நியூக்ளியஸ் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நடிகை. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து இந்த கரு வந்து கேரி பண்ண போறதுல இன்னொரு சரகேட் மதர் கிட்ட நான் கொடுத்துட்றேன். இல்லைன்னா இவங்களே வந்து அந்த கரு வந்து 46 குரோமோசோம் இருக்கக்கூடிய இதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய கர்ப்பப்பையில வச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களே கரு விட்டுறதா அந்த 46 குரோமோசோம் தான் கரு விட்டுறதா அந்த கர்ப்பப்பையில இது நினைச்சுக்கிட்டு அந்த உறுப்பு நினைச்சிட்டு உடனடியாக அதை டிவைட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இமீடியட்டா வந்து கரு வந்து உற்பத்தி ஆகும். அப்ப சரகேட் மதர் அவங்க இல்லைன்னா கூட இவங்களுடைய கருவில எடுத்துட்டு போயிட்டு நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணாலும் இவங்க குழந்தை பெற்றெடுக்கலாம் எக்ஸாக்டா அவங்கள மாதிரியே இருக்கும் வந்து. அப்ப இந்த ஜெராக்ஸ் காப்பி ஏன் வருது குளோனிங் ஏன் வருது அப்படின்னா காரணம் இந்த நியூக்ளியஸ் டோனர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் செல் வந்து. அப்ப நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து திருப்பியும் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும்.
வந்து. ஆனா அவரை மாதிரியே இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. பார்க்க தோற்றத்தில் அவங்க மாதிரி இருக்கலாம் வந்து. ஏன்னா அவருடைய உடல் செல் வந்து அவர் டொனேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த 46 குரோமோசோம் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து இனப்பெருக்க செல்ல வந்து எக்ஸெல் இருக்குல்ல ஃபீமேல், அதை எடுத்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி கர்ப்பப்பையில் வச்சோன்னா டெவலப் ஆயிடும் வந்து. அப்போ சச்சின் டெண்டுல்கரை குளோனிங் பண்ண முடியுமா? பண்ணலாம். யாரை வேணாலும் குளோனிங் பண்ணலாம். குளோனிங் உங்களை விட பண்ணலாம். அப்போ உங்களை குளோனிங் பண்றோம்னா உங்களுடைய உடல் செல் நீங்க டொனேட் பண்ணணும். பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபீமேலோடைய எக்ஸெல் இருக்கும், அந்த எக்ஸெல் 23 குரோமோசோம் அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய அந்த நியூக்ளியஸ் எடுத்துட்டு போய் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த செல் எடுத்துட்டு போய் கர்ப்பப்பையில வச்சா அப்ப பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எக்ஸாக்டா அப்படியே உங்களை மாதிரி இருக்கும் வந்து. கொஞ்சம் கூட மாறுபாடு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா இதுல கலப்பினமே கிடையாது. அதே வந்து பாத்தீங்கன்னா தந்தை தாய் 2 பேர் இருக்கும்போது 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்ப அந்த XX வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம் வந்து தாய்கிட்டையும், ஒய் அப்படின்றது இல்லைன்னா எக்ஸ் என்ற குரோமோசோம் வந்து தந்தைகிட்டையும், அப்ப 2 மிக்ஸ் ஆகும் போது பிறக்கக்கூடிய குழந்தை வேரியேஷனோட இருக்கும், சின்னதா வேறு. அப்பா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உயரமோ தாய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோற்றத்திலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வேறுபாடுகள் அப்படின்றது வேறுபடும் வந்து. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மேல் இல்லாம ஃபீமேலால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலியமா வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா? பெற்றுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப வித்தவுட் மேல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம ஃபீமேல், ஆனா என்ன பண்ணும், பிறக்கிறதெல்லாம் ஃபீமேலா தான் இருக்கும் வந்து. ஏன்னா இங்க என்ன கிடையாது, ஒய் குரோமோசோமே ஃபீமேலுக்கு கிடையாது, அப்ப மேல் தான். இப்ப டெஸ்ட் பேபிலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்றாங்க, இவங்க 23 குரோமோசோம் இருக்கிற எக்ஸெல் எடுத்துக்கிறாங்க. அதே வந்து மேலுடைய 23 குரோமோசோம் இருக்கிற வந்து ஸ்பெர்ம் செல் எடுத்துக்கிறாங்க. அப்ப எக்ஸெல் ஸ்பெர்ம் செல் ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து என்ன பண்றாங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப்ல போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன கரு வளரும் வந்து. வளரும் போது 46 குரோமோசோம் அதை எடுத்துட்டு வந்து சரகேட் மதர்ல வைக்கிறது. ஏன்னா அந்த ஃபீமேலுடைய கர்ப்பப்பையில வச்சாங்கனாலும் அங்க வந்து கரு விட்டுரும். இதுதான் வந்து இப்ப நடக்கக்கூடிய இந்த குளோனிங் பொறுத்தவரை இவ்வளவுதான் ஃப்ரெண்ட் வந்து குளோனிங் இதுதான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா எல்லாமே என்னன்னா ஃபீமேல் தான், ஷீப் வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு முகம் இருக்கிற ஒரு செம்மறி ஆடு வந்து பாத்தீங்கன்னா பெண் ஆடு தான், இதுவும் பெண்ணாடு தான், இதுவும் பெண்ணாடு தான், எல்லாமே பெண்ணு தான். இங்க ஆண் ஆடுக்கு வேலையே இல்லை பாருங்க. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து டாக்டர் ஐன் வில்மட் வந்து 1996 வந்து உருவாக்கிட்டாரு குளோனிங்ல அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்புமிக்க புரதங்கள் அல்லது பாலிபெப்டைடுகள் உருவாக்க எது தேவைப்படுதுன்னா நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் தேவைப்படுது. அப்போ RDNA தொழில்நுட்பம் அப்படின்னு ஜெனடிக் இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவ பொருட்கள் என்னென்னலாம் உருவாக்க முடியும் அப்படின்னா ரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான இன்சுலின் நம்ம ஏற்கனவே சொன்னதான், அதை உருவாக்க முடியும் அப்படிங்கிறோம். வளர்ச்சி குறைபாடுகள், குழந்தைகளின் குறைபாட்டின் நீக்கும் மனித வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு பார்க்கிறோம். மனித வளர்ச்சி ஹார்மோன் growth ஹார்மோன் பார்க்கிறோம். ஸோ அந்த ஹார்மோன் வந்து உருவாக்க முடியும். அண்ட் ஹீமோஃபிலியா என்ற ரத்த உறைதல் குறைபாட்டு நோயை கட்டுப்படுத்துவதற்கான ரத்த உறைதல் காரணிகள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம உருவாக்கலாம். திசு பிளாஸ்மினோஜன் தூண்டி ரத்தம் உறைதலை தடுக்கும் காரணி, ரத்தம் கட்டிகளை கரைத்து இதய அடைப்பை வந்து தவிர்க்க உதவுகின்றது. அப்ப ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் போது வந்து அது வந்து என்ன சொல்லணும்னா கரோனரி வந்து த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் வந்து. அதாவது ரத்த கட்டியை வந்து மாறி போய் அடைச்சிக்கிறது. அப்புறம் மூளையில ரத்த கட்டி அடைஞ்சதுன்னா செரிபரல் த்ராம்போசிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மூளையில ரத்த கட்டி அடைகிறது, ஹார்ட்ல வந்து ரத்த கட்டி ஏற்படுது அப்படின்னா வந்து அடைக்குதுன்னா அப்ப வந்து யூஸ் பண்றது திசு பிளாஸ்மினோஜன் அப்படின்னு தூண்டி வந்து ரத்தம் முறைதலை தடுக்கக்கூடிய காரணியா இருக்கு. அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி மற்றும் வெறிநாய்க்கடி ராபிஸ் நோயை தடுக்கும் தடுப்பூசிகள் வந்து தயாரிக்க எது பயன்படுதுன்னா ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி வந்து தேவைப்படுகிறது. அடுத்து ஜீன் சிகிச்சை, மனிதனில் குறைபாடுள்ள ஜீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலாக திருத்தப்பட்ட செயல்படும் ஜீன்களை இடம் மாற்றி மரபு நோய்களை குறைபாடுகளையும் சரி செய்ய பயன்படுது. இது உலகத்திலே ஒரே ஒரு கண்ட்ரி தான் என்ன பண்ணா அலோவ் பண்ணாங்க. எங்க அப்படின்னா யூகேல என்னன்னா மதருடைய அந்த கரு இனப்பெருக்க செல் இருக்குல்ல, அந்த செல்லுல வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஸோ அது வந்து டிஃபெக்டிவா இருக்கு. அப்ப உட்கரு கை வைக்கல, உட்கரு மதரோட உட்கரு அப்படியே தான் இருக்கு. ஏன்னா உட்கரு கை வச்சீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும், ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா அங்க வந்து ஜீன்லாம் இருக்கு, பாரம்பரிய பண்புகளா இருக்கு. அப்ப இந்த டிஃபெக்டிவா இருக்க மைட்டோகாண்ட்ரியா ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப ஹெல்த்தியான ஒரு மைட்டோகாண்ட்ரியா வந்து வேற ஒரு மதர் கிட்ட இருந்து வாங்கி உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ வந்து அலோடா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த குறைபாடு நோய் உள்ள மனிதரின் ஜீன்கள் மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு திருத்தப்படுகின்றன. அப்ப குறைபாடு உள்ள ஜீன்களை என்ன பண்ணலாம், மாத்தி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. பட் அது வந்து இப்போதைக்கு எங்கேயும் அலோவ் பண்றதில்ல. அப்ப டிசைனர் பேபிஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஜீனோட பர்டிகுலரா இந்த ஜீன் வந்து உயரத்துக்கு காரணமா இருக்கும். பர்டிகுலரா இந்த ஜீன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணோட நேரத்துக்கு காரணமா இருக்கு. பர்டிகுலரா இந்த ஜீன் வந்து பாத்தீங்கன்னா உடலோட நேரத்துக்கு வந்து காரணமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு எந்தெந்த ஜீன் என்னென்ன காரணமோ அந்த ஜீனை மட்டும் எடுத்துட்டு வேற ஜீனை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்ப மனுஷன் மாதிரி இல்லாம என்ன சொல்றது ஒரு டைனோசர் மாதிரி வந்து உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ரிஸ்க். அந்த மாதிரி வந்து நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் கருணை கொலையெல்லாம் பண்ண முடியாது வந்து. அப்போ மனித மாதிரி இல்லை, ஒரு மிருகம் மாதிரி இருக்கு, இதை வந்து பார்த்தீங்கன்னா நடமாட விட முடியாது அப்படின்னும் போது அது ஏகப்பட்ட தொல்லையாக மாறிடும். ஸோ அதனால வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட விளைவு எப்படி இருக்குன்னு தெரியாதனால இப்போதைக்கு குறைபாடு நோய் உள்ள மனிதரின் ஜீன்கள் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உட்படுத்தப்பட்டு திருத்தப்படலாம். ஆனால் அப்படி உருவாக்குறது எந்த கண்ட்ரிலும் அலோடு கிடையாது அப்படிங்களா வந்து. உடல் செல்களில் திருத்தப்பட்ட ஜீன்கள் இடம் மாற்றப்படுதல் உடல் செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். உடல் செல்ல ஏதாவது திருத்தம் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியும் வந்து. ஆனால் கருநிலை அல்லது இனப்பெருக்க செல்களில் வந்து திருத்தப்பட்ட ஜீன்கள் இடம் மாற்றப்படுதல் இன செல் அல்லது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை என்ன இது 4 வரை இனப்பெருக்க செல்கள் அல்லாத உடல் செல்களில் மட்டுமே ஜீன் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். அப்ப இனப்பெருக்கல தான் என்ன பண்றாங்க ஆனா உடல் செல்ல பண்றது கிடையாது. இது சரி, இனப்பெருக்க செல்கள் அல்லாத உடல் செல்கள் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு அதான் நம்ம பார்த்தோம். அந்த மைட்டோகாண்ட்ரியா மாத்துறது பண்றாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உட்கரு கையை வைக்கிறதே கிடையாது, உள்ளுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்றதே கிடையாது. ஆனா உடல் செல்லில் செய்யப்படும் ஜீன் திருத்தம், அந்த திருத்தம் செய்யப்படும் நோயாளிக்கு மட்டுமே நன்மை பயக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நோயாளிக்கு வந்து ஜீன் திருத்தம் அப்படின்னும் போது என்னன்னா, இப்ப இது சொல்றது வேற என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து லங் கேன்சர் வந்து இருக்கு வந்து. அப்ப பேஷண்ட்டுக்கு வந்து லங் கேன்சர் இருக்கு, அப்ப அங்க கேன்சர் செல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கேன்சர் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் வந்து. அப்ப கேன்சர் ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து குறைக்கணும். அது வந்து பல்கி பெருகாம தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், வைரஸ்ல பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி அந்த வைரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா டைரக்டா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போயிட்டு பல்கி பெருகி என்ட்ராகி என்ன பண்ணுன்னா அந்த செல் வந்து அடுத்து மல்டிபிள் ஆகாம தடுத்துருது வந்து. அப்ப கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாம தடுக்குது ஒண்ணு. செகண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வைட்டமின்ஸ் சுரக்குது வந்து. ஸோ அப்போ இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து மாற்றுறாங்க. ஸோ இது வந்து உடல் செல்லை மாற்றி பண்ணுறது. அப்போ உடல் செல்லை இந்த மாடிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வைரஸும் அந்த நம்ம உடல் செல்ல இருக்கக்கூடிய செல்லையும் ரெண்டுத்தையும் ஒன்னொன்று மெர்ஜ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி செல் என்ன பண்ண உள்ள போயிட்டு மற்ற செல்லெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுறது. அப்போ மற்ற செல்லாம் என்ன பண்ணிடுறதுன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாற ஆரம்பிச்சோடனே கேன்சர் செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்லா இல்லாமல் நம்ம மற்ற ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய செல்லா வந்து மாற்று நமக்கு தேவையான வேலையை பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து இமீடியட்டா எல்லாமே என்ன மாதிரி தான் கேன்சர் வேலையை பண்ணாமல் மற்ற வேலையை வந்து பண்ணிடணும். அப்போ குறுந்தணுக்கள் நமது உடல் பல்வேறு பணிகளை வந்து மேற்கொள்ள ஏதுவாக 200க்கும் மேற்பட்ட சிறப்பான செல் வகைகளை கொண்டுள்ளன வந்து. இதான் குறுந்தணுக்கள் சொல்லுவோம். இப்போ நியூரான்கள் எனப்படும் ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த குறுந்தணுக்கள் செட்டு இது வந்து நியூரான்கள், எடுத்துக்காட்டு நியூரான்கள் எனப்படும் நரம்பு செல்கள் உணர்வு சமிகைகளை கடத்தும். இதய தசை செல்கள் இதயம் சுருங்கி விரிந்து செயல்படும். கணைய செல்கள் வந்து இன்சுலினை சுரக்கவும் பயன்படுகிறது. இச்செல்கள் மாறுபாடு அடைந்த செல்கள் எனப்படுகின்றன. அப்ப மாறுபாடு அடையாத செல்கள் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அது வந்து என்ன வேணாலும் செய்யும், ரெடியா இருக்கும் வந்து. அப்ப மாறாக மாறுபாடு அடைந்த அல்லது சிறப்பு செல் வகைகளை மாற்றமடையாத செல் வகைகளை குறுந்தணுக்கள் எனப்படுகின்றன. அதான் ஸ்டெம் செல். இந்த குறுந்தணு பல செல் வகைகளாக மாறுபாடு அடையும் திறன். இப்ப எடுத்துக்காட்டு ஸ்டெம் செல் எடுத்துட்டு போயிட்டு பிளட்ல போட்டீங்கன்னா பிளட் செல்லா மாறிடும், பிரெயின்ல போட்டீங்கன்னா நியூரானா மாறிடும் வந்து. அது கிட்னில போட்டீங்கன்னா நெஃப்ரானா மாறிடும் வந்து. அதே பான்கிரியாஸ்ல போட்டீங்கன்னா ஆல்பா பீட்டா செல்லா வந்து மாறும் வந்து. எங்க போடுறோமோ அதான். அப்ப குறுந்தணு எண்ணிலடங்கா வகைகளாக மாற்றங்களை அடைந்து எவ்வகையான மாறுபாடு அடைந்த செல்லாகவும் மாறும் போக்கும் திறனும் எனப்படும். அப்ப மாறுபாடு இல்லாம இருக்கும், இது எங்க போட்டாலும் அதுவா மாறி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து ஸ்டெம் செல் குறுந்தணுக்கள் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அந்த பிற வகை வேறுபாடு அடைந்த செல்லாக மாற்றமடையும் குறுந்தணுக்கள் கீழ்கண்ட 2 முக்கிய பண்புகளை கொண்டு. ஒன்று, பகுப்படைவதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான குறுந்தணுக்களை உற்பத்தி செய்யும் திறன், சுய புதுப்பித்தல். மாறுபாடு அடைந்த சிறப்பு செல்களாக மாறி குறிப்பிட்ட பணியினை மேற்கொள்ளும் திறன் வந்து. அப்ப திருப்பி வந்து பகுப்படைகிற வேலையை பண்ணும். அப்படின்னா மாறுபாடு அடைஞ்ச உடனே அந்த வேலையை மட்டும் அது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதாவது குறுந்தணுக்களோட வகைகளா இருக்கும். குறுந்தணுக்களின் வகைகள் வந்து கருநிலை குறுந்தணுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப நிலை கருக்குல இருந்து பெறப்படும். இப்ப கருவில இருந்து அப்படியே எடுக்கிறது அந்த. இப்ப கரு வளர்ச்சி டெஸ்ட் டியூப்ல வந்து ஸ்பெர்மையும் எக்ஸலையும் ஒண்ணா போட்டீங்கன்னா கரு உருவாகும். அதுல இருக்கக்கூடியதுல இருந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறது. அப்ப கரு கோளத்தின் உட்புறத்திலிருந்து செல்கள் உடலின் எவ்வகை செல்லாக மாற்றமடையும் திறன் பெற்றவையா கருநிலை குறுந்தணுக்கள், கருல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு வந்து. முதிர்ந்த குறுந்தணுக்கள் அப்படின்னா உடல் குறுந்தணுக்கள் சொல்லுவாங்க. இது பச்சிளம் குழந்தையின் உடலிலும் பெரியவர்களின் உடலிலும் இருக்கும் வந்து. செல்கள் உடலின் குறிப்பிட்ட செல் வகைகளாக மட்டும் மாறக்கூடிய திறன் பெற்றவை. அண்ட் அம்னியாட்டிக் திரவம் அப்படின்னா என்னன்னா, அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு இந்த தொப்புள் மதருடைய கர்ப்பப்பையில இருக்கிற திரவம் வந்து. அப்புறம் தொப்புள் கொடி, அப்புறம் எலும்பு மஜை வந்து. அப்ப குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை இருக்குல்ல, அதனுடைய குழந்தையோட அந்த திரவம், குழந்தை வந்து வளரக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல கரு, அந்த திரவம். அப்புறம் தொப்புள் கொடியில வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எலும்பு மஜை போன்றவை முதிர் குறுந்தணுக்களின் மூலமாக விளங்குபவை ஆக முடியும் வந்து. அடுத்து வளர்க்கப்பட்ட குறுந்தணுக்கள் அப்படின்னும் போது வந்து தசை செல்கள், குடல் செல்கள், கல்லீரல் செல்கள், ரத்த செல்கள், நரம்பு செல்கள், அண்ட் இதய செல்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கப்பட்ட குறுந்தணுக்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து எங்கன்னா நம்ம உடல்ல வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அடுத்து
குறுந்தணு சிகிச்சை வந்து இப்போ வந்து இந்த குறுந்தணு ஸ்டெம் செல் யூஸ் பண்ணி சிகிச்சை எப்படி பண்றாங்க அப்படின்னா உடலின் செல்கள் திசுக்கள் மற்றும் உறுப்புகள் ஜீன் கோளாறுகளாலோ நோய்களாலோ அல்லது விபத்தினாலோ நிரந்தரமாக சேதமடையலாம். அப்படி சேதமடைஞ்சுன்னா சரி செய்ய குறுந்தணு சிகிச்சை பயன்படுகிறது. அப்ப எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த செல் வந்து யூஸ் பண்றது. அண்ட் பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சீமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு குறைபாடுகளை குணப்படுத்த நரம்பு குறுந்தணுக்கள் அந்த நியூரோ ஸ்டெம் செல்ஸ் இருக்குல்ல அது பயன்படுத்தப்படுது. அப்ப சிதைவடைந்த அல்லது இழந்த நியூட்ரான்களுக்கு பதிலாக பதிலீடு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். டிஎன்ஏ விரல் கைரேகை தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் கார இணைகளை வந்து பார்த்தீங்கன்னா மனித ஜீனோம் வந்து கொண்டது. அப்ப எவ்வளவு இருக்கு மனித ஜீனோம் அப்படின்னா எவ்வளவு இணைகள் இருக்கு டிஃபரெண்டா அப்படின்னா 3 பில்லியன் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து ஒற்றை கரு இரட்டைகளை தவிர எந்த இரு மனிதரின் டிஎன்ஏ அமைப்பும் ஒன்றாக இருக்காது. அப்ப ஒற்றை கரு இரட்டையர்கள் அப்படின்னா ஒரே ஒரு கரு, அந்த கரு வந்து ரெண்டா பிளந்து அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கருல இருந்து 2 குழந்தை வந்து உருவாகுது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா டிஎன்ஏ ஒத்த மாதிரி இருக்கும். மற்ற எல்லாருக்குமே டிஎன்ஏ வேறுபட்டு தான் இருக்கும் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்ப ஒற்றை கரு இரட்டையர்களை தவிர எந்த இரு மனிதன் டிஎன்ஏ அமையும் ஒன்றாக இருப்பதில்லை என்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏவும் தனித்தனி தன்மை வாய்ந்தது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனின் டிஎன்ஏவிலும் சிறு வேறுபாடுகள் இருக்கும் டிஎன்ஏ நியூக்ளியோடைட் வரிசையில வந்து. அப்ப அந்த வரிசையில வேறுபாடு கண்டிப்பா இருக்கும் ஜாயின்மெண்ட்ல வந்து. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மரபியல் வேறுபாடுடன் ஒப்பிட்ட டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் எளிதாக நமக்கு இருக்குன்னு பார்க்கிறோம். இம்முறையினை வந்து அலெக் ஜெஃப்ரே என்பவர் வந்து வடிவமைத்தார் அப்படின்னு. அப்ப யார் வடிவமைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதுமாதிரி யாருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும்னா ஒற்றை கரு இரட்டையர்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேறுபட்டு இருக்கும். மற்ற எவ்வளவு டிஎன்ஏ இணை இருக்கு அப்படின்னா 3 பில்லியன் வந்து கார இணைகள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நம்ம ஜெனடிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்க முடிக்கிறோம். இன்றைய வகுப்பு நம்ம நிறைவு செய்யறோம்.